அத்தியாயம் 31. என்ன பிரச்சனை மாமா? போனில் கத்திக் கொண்டிருந்த வீரின் முதுகின் பின்னே குழப்பமாக கேட்ட மனைவியின் குரலில் மெதுவாக திரும்பி பார்த்தான் வீர். கொஞ்ச நாளாவே நீங்க சரியே இல்ல மாமா. ரகு கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? மித்து நல்லா தானே இருக்கா? கணவனின் தெளிவற்ற முக மாற்றத்தில் பதட்டம் உண்டானது மதுவுக்கு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல மது. போ, பருவ பேசுறேன். சமாளிக்க கூறினாலும் மகன் முடிவு எங்கே தவறாக முடிந்து விடுமோ என்ற அச்சம் நெஞ்சை கவ்வாமல் இல்லை. இல்ல, பொய். ஏற்கனவே இப்படித்தான் அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து பெரிய குண்டா என் நெஞ்சில பாய்ச்சினீங்க. அதுல இருந்தே இன்னும் நான் வெளியில வரல. அதுக்குள்ள ரெண்டு பேத்துமா சேர்ந்து வேற ஏதோ பெருசா பண்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல மாமா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க மாமா. கணவனிடம் எப்போதும் பயம் கலந்த மரியாதை உண்டு. ஆனால் பிள்ளைகள் என்று வரும்போது தாய் பாசத்தை அடித்துக் கொள்ள முடியாதே. பரிதவிப்போடு கணவனின் சட்டையை பற்றி கொண்டு விழிகளில் நீர் தேங்க சத்தம் போடும் மதுவை சீரான பார்வை பார்த்தான் வீர். சொன்னா தாங்குவியாடி மது? மனைவி கண்ணீர் கண்டால் அவன் இருதயம் சிதறி வலிக்குமே. அதான் முன்னெச்சரிக்கையாக கேட்டான். காவியா இல்லாததை விட பெரிய துக்கம் உண்டா மாமா? நீங்க என் கூட இருப்பீங்கல்ல, அது போதும். சொல்லுங்க, தாங்கிக்கிறேன். குரல் நடுங்கிய மனைவியை ஒரு கரத்தால் இறுக அணைத்த வீர். உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு இல்ல மது. ஏற்கனவே பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தவனி. மேலும் என்னத்தையாவது சொல்லி உன்னை வருத்தப்பட வைக்க விரும்பலடி. காலம் முழுக்க உன் சிரிச்ச முகத்தை பார்த்தா போதும், என் துயரம் பூராவும் பறந்து போயிடும். அதுவே நீ கலங்கி நின்னா நான் உடஞ்சு போவேண்டி. நீ தாண்டி என் பலமும் பலவீனமும். மனபாரம் தாங்காது மனைவி தோளில் முகம் புதைத்து காட்டு குரல் உடைந்து சொன்ன கணவனை வார்த்தைகள் என்று அணைத்து கொண்டாள் மது. நீங்க தவிச்சு போனா என்னால மட்டும் தாங்க முடியுமா? எனக்கு என்னைக்கும் நீங்க மட்டும்தான் மாமா முதல்ல. நீங்க இல்லனா இந்த மதுவும் இல்ல மாமா. பிறகுதான் நம்ம பசங்க குடும்பம் எல்லாமே. தனிமையில வருத்தப்பட்டு நிக்கிறீங்களேன்னு மனசு தாங்காம அப்படி கேட்டுப்புட்டேன். சொல்லணும்னு தோணுனா என்கிட்ட சொல்லுங்க, இல்லனா வேண்டாம் மாமா. வார்த்தை தழுதழுத்து சொன்ன மதுவுக்கு உடைந்து நின்ற கணவனை கண்டதும் மனம் பதறி விட்டது. தன்னையே அனைத்துமாக கருதும் மனைவியை பெருமிதத்தோடு கண்டு ஆழ மூச்செடுத்த வீர். மருமகளை கடத்திட்டு போயிட்டானுங்க மது. நிர்மலமான முகத்தோடு சொன்னதை கேட்டு ஷாக் அடித்ததை போல விரைத்து போன மனைவியின் உடலை வருடி கொடுத்தவனாக மேலும் சிலவற்றை சொல்ல சொல்ல கேட்ட மதுவின் விழிகளில் மாறி மாறி பல உணர்ச்சி பரிமாணங்கள் பிரதிபலித்து மறைந்தன. என்ன மாமா சொல்றீங்க? நெசமாவா? நம்ம ரகுவா? வியப்பு மேலிட கேட்ட மனைவிக்கு ஆம் எனும் விதமாக கண்மூடி திறக்க பொத்தென்ற சத்தத்தில் இந்தா போட்டுட்டால மயக்கத்தை சலிப்பாக தலையில் அடித்து கொண்டான் வீர். காலியான முறுக்கு நெகிழியை கசக்கி வீசிவிட்டு கண்மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தவனின் இருதய தசைக்கோளம் தனியாக துள்ளி துடித்தனவோ மனைவியின் ஆழ்மன அழைப்பினில். மிது. நெஞ்சத்தை தடவியபடி ஆழ மூச்செடுத்த ரகு மனதில் என்ன நினைக்கிறான் என்பதைத்தான் அத்தனை எளிதில் யூகிக்க முடியவில்லை. இங்கே கடத்தி வைத்திருந்த மிது கண்கள் கலங்கிய நிலையில் சுற்றும் முற்றும் வீதியோடு பார்த்தவளுக்கு அச்சம் பிடுங்கியது. நன்றாக கூர்ந்து உணர்ந்தால் கடலில் கப்பலில் மிதக்கும் உணர்வு. அதிக அலை சத்தம் கேட்டது. சுத்தம் செய்யாத அரை இருட்டு அறையில் அழுக்கு மெத்தையும் பூச்சி செத்த மர நாற்றமும் சேர்ந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தியது. சத்தமிட்டு அழுதால் தொண்டைக்குள் கத்தியை இறக்கி விடுவான் ஒரு தடியன். ஏன் கடத்தினாய் என்று கேட்டாலும் கோர முறைப்பு வருகிறது. வாயில் பிளாஸ்டரை ஒட்டாமலே அவளை சோதித்து பார்த்தனர் இரு தடியர்களும். பிளீஸ், என்னை எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க? அதாவது சொல்லுங்க. எத்தனை மணி நேரம்தான் ஒண்ணுமே புரியாம வாய முடிய இருக்கிறது? கட்டி வைத்து கை கால்கள் வலி எடுக்க எப்படியாவது இங்கிருந்து தப்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தைரியத்தை வரவழைத்து கேட்கும் போது வெளியே கேட்ட சலசலப்பில் புரியாமல் விழித்தாள் மிது. டேய், ஐயா வந்துட்டார் போலடா. ஆமாடா, குரல் கேக்குது. இருவரின் சம்பாஷணையும் கேட்ட மிதுவுக்கு உள்ளுக்குள் படபடப்பு உண்டானது. இவனுங்களையே சமாளிக்க முடியல, புதுசா எவன்டா அந்த கொய்யா? அந்நிலையிலும் மிது மனம் கவுண்டர் கொடுக்க தவறவில்லை. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த புதியவனை யார் என புரியாமல் நோக்கிய மிதுவை ஏளனம் வழிய கண்டான் அவன். என்ன பாக்குற? நான் யாருன்னு தெரியலையா? பார்க்க அம்மாஞ்சி போல இருந்தான். ஆனால் அகம் மொத்தமும் வஞ்சகம் நிரம்பி கிடந்தது. தெரியல என தலையாட்டியவளை அவன் நெருங்க தொண்டைக்குழி ஏறி இறங்கியது பெண்ணுக்கு. உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப நல்லா தெரியும். நிரஞ்சன் உன் அண்ணன், வீரேந்திர ரகுபதி உன் புருஷன், சரிதானே என்றதும் அண்ணனையும் கணவனையும் தெரிந்து வைத்திருந்தால்
அதிசயமா என்ற எண்ணத்துடன் விழிகள் சுருக்கி பார்த்தாள். இது என்ன பெரிய விஷயம்னு யோசிக்கிறது புரியுது. ஐநோ. நக்கலாக சிரித்தவனை கண்டு எரிச்சல் தான் வந்தது அப்போது. ஹலோ, லூசு மாதிரி என்னத்தையாவது உளராம, நீ யாரு, எதுக்கு என்ன கடத்தி வச்சிருக்க, அத முதல்ல சொல்லிட்டு அப்புறமா மெதுவா சிரி. அம்மாஞ்சி முகத்தை பார்த்து சாதாரணமாக எடை போட்ட மெது ஆத்திரமாக மொழிய பலார் என்ன விட்டான் ஒரு அறை. சர்வமும் அடங்கி விட்டது மெதுவுக்கு. இங்க நான் பேசுவேன், நீ கேட்கணும். உன் வாய் ஜாலத்தை எல்லாம் உன் புருஷனோட நிப்பாட்டிக்கணும். என்ன புரிஞ்சுதா? தன் உதட்டின் மீது விரலை வைத்து ஆட்டி அம்மாஞ்சிக்காரன் விழிகளை உருட்டி பேசிய விதமே மிரள வைத்தது. என்னடா குட்டி ரொம்ப துள்றாளோ? வட்ட குங்குமம் புருவத்தின் நடுவே வைத்து சிவப்பு நிற சேலையில் தலை நிறைய பூச்சோடி வாய் சிவக்க வெற்றிலையை குதப்பியபடி 50 வயதிலும் கண்மை காது ஜிமிக்கி என மும்தாஜ் போல தளதளக்க உள்ளே வந்தவளையும் அச்சத்தில் மிரண்டு விளங்காது பார்த்தாள் மிது. வாய் ஜாஸ்திமா, ஓவரா பேசுறா, அதான் வாய் மேலே ஒன்னு போட்டேன். இவன் கையை உதற மிதுவுக்கு வண்டலூர் ஜூவில் உள்ள கரடி கூண்டில் மாட்டிக்கொண்ட உணர்வு. என்ன குட்டி முழிக்கிற? எங்களெல்லாம் யாருன்னு தெரியலையா? வாயில் உள்ள எச்சிலை இரட்டை விரலுக்கு இடையே வைத்து பக்கவாட்டில் துப்ப அங்கிருந்து தடியன் அம்மையாருக்கு நாற்காலி போட ஒற்றை காலை உயரத்தில் வைத்தபடி தோரணையாக அமர்ந்தாள். பைத்தியங்களா இதுங்க என்ற நினைப்போடு, அதான் தெரியலன்னு உங்களுக்கே தெரியுதே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இரிட்டேட் பண்றீங்க? எத்தனை நேரம்தான் பொறுத்து பொறுத்து போவது? கோபத்தில் பொங்கி விட்டாள் அம்மையாரிடம். அதுவும் சரிதான். டே மணி, குட்டிக்கு கோபம் வருது பாரு, கூழாக்க அந்த சர்பத்தை குடிக்க கொடு. அம்மையார் உத்தரவு போடவும் மிதுவுக்கு சர்பத்தை நீட்டினான் ஒரு தடியன். குடி குட்டி, எனர்ஜி சர்பத், குடிச்சா சும்மா அப்படி இருக்கும். புளிக்கும் பாவனையோடு செய்து காட்ட, எனக்கு வேண்டாம், என் கட்டை அவிழ்த்து விட சொல்லுங்க என்றாள் கடுப்பாக. நீ வேண்டான்னு சொன்னா விட்டுடணுமா? டேய், குட்டிக்கு வாயில வச்சு குளிப்பாட்டு. அம்மையார் பற்களை கடிக்கவும் மிது துள்ள துள்ள விடாது அவள் வாயில் மொத்தமும் ஊற்றி இருக்க புளிப்பு சுவை தாங்காது முகத்தை சுளித்தவளுக்கு அவ்வரையே சுற்றியது. என்ன குட்டி, சர்பத் எப்படி கின்னு இருக்கா? அம்மையார் சிரிக்க, என்ன கொடுத்தீங்க எனக்கு? பார்க்கும் இடமெங்கும் இரண்டு இரண்டாக தோன்றி நேரம் செல்ல செல்ல மண்டை பாரம் கூடியது. அதுவா, ஸ்பெஷல் சர்பத் குட்டி, இனிமே உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தரப்போற மருந்து என சொல்லி சிரிக்க ஏதோ தவறான ஒன்றை தனக்கு தந்திருப்பதாக உணர்ந்து கொண்ட மிதுவின் மனதில் கிளி பரவியது. கடவுளே, இதே மாதிரி தானே அன்னைக்கும் எனக்கு தலை சுத்தி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுச்சு. அதன் பிறகு நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே. முழிச்சு பார்த்தா அவர் எங்கூட தவறா? ச்சே, நினைக்கவே கசந்தாலும் ரகுவுக்கு எடுத்த அந்நாளை அந்நேரம் நினைவுபடுத்தியது அவள் மூளை. யார் நீங்களா? எதுக்காக என்ன கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றீங்க? பணம் வேணுமா, நகை வேணுமா, என்ன வேணுமோ சொல்லுங்க, என் அப்பா கிட்ட சொல்லி தர சொல்றேன். ஏற்கனவே என் வாழ்க்கையில பல குழப்பம் இருக்கு. தயவு பண்ணி என்னை விட்டுடுங்க பிளீஸ். கடினப்பட்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்டு கெஞ்சிட அரக்க கும்பல் எப்படி மனம் இறங்கும்? உன்னை விடவா இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம்? எங்க மெயின் டார்கெட்டே உன் அண்ணி காவ்யா. ஆனா அவதான் உன் ஒன்ன காதல் பண்ணி எங்க பிளானையே கெடுத்துட்டாளே. அம்மாஞ்சிக்காரன் கத்தியதை தொடர்ந்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீர் கண்ணைய மறைச்சு என் பையனை போல நல்லவன் உண்டாங்கிற அளவுக்கு நாடகம் நடத்தி அவன் ஆசை மகளை கட்டி தூக்க முயற்சி பண்ணோம் தெரியுமா? வீருக்கும் எனக்குமான 35 வருஷத்து பகையை தீர்க்க சரியான நேரம் கூடி வந்த நேரத்துல உன் அண்ணங்காரன் அவளை தூக்கிட்டு போயிட்டான். போனவன் சும்மா போனானா? எங்க பிளான அறையும் குறையுமா கண்டுபிடிச்சு என் பையனை தேடி வந்து அடிச்சே கொள்ளாத குறைதான். எங்க தொழிலையே விட்டு வைக்கல. 7 வருஷம் சிறைவாசம் எப்படா முடியும்னு வெறியா காத்திருந்து வெளியே வந்தா இந்த பக்கம் வீர் அவன் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பேத்தி எடுத்து சந்தோஷமா இருக்கான். இன்னொரு பக்கம் எங்க பிளானையும் தொழிலையும் முடக்கிட்டு போன உன் அண்ணங்காரன் அவன் குடும்பம் குட்டியோட சந்தோஷமா வாழ்றதை பார்த்தா வயிறு எரியாது? அந்த பெண்மணி விகாரமாக சொல்வதை கேட்ட மிதுவுக்கு தலை சுற்றிய போதிலும் விழிகள் இரண்டும் அதிர்ச்சியில் மூழ்கியது. வீர் குடும்பத்தை நெருங்கிறது நெருப்புல இறங்குறதுக்கு சமம். அதனால எங்க திட்டத்தை முறியடிச்சவன் உன் அண்ணன் குடும்பத்தை முதல்ல தீர்த்து கட்ட முடிவு பண்ணது. ஸ்கெட்சு போட்டது போல எல்லாம் சரியா போச்சு. அதுல உன் அக்காவும் நீயும் மட்டும் விதிவிலக்கா என்ன என நக்கலாக புருவம் உயர்த்தி, அவ அன்னைக்கே செத்துட்டான்னு நினைச்சோம். அப்புறம் பிஞ்சான உன்னை டார்கெட் பண்ணி சுத்தி வந்தா உங்க அப்பா உன்னை செல்லமா வளர்த்துறேன்னு யாரும் நெருங்க முடியாதபடி பாதுகாப்பா வச்சிருந்தான். சரியா ஊர் திருவிழா அப்போ உன்னை தூக்க திட்டம் போட்டா எங்கிருந்து வந்தானோ உன் புருஷன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான். அதுவும் என் பரம எதிரி வீரோட பையன் பொடியன்னு நினைச்சு அவனை அப்போ சாதாரணமா எடை போட்டு விட்டது
ரொம்ப பெரிய தப்பா போச்சுடி. இன்னைக்கு அவன் எங்க கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறான். ஒவ்வொரு வார்த்தையும் பற்களில் சிக்கி அரைபட்டு அம்மையார் ஆத்திரமாக சொன்னதை கேட்டு அச்சத்தில் நடுங்கிய மிது, கடவுளே, யார் இவங்க? இவ்வளவு மோசமா இருக்காங்க. அப்போ என் அண்ணன் நல்லவர் தானா? இவங்கதான் சதி பண்ணி அவரை பழித்தீர்த்து இருக்காங்களா? ஏன் ரகுவு இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்ததான் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டாரா? பரிதவிப்பாக நினைத்த மிது மேலும் அவர்களின் சுயரூபம் அறிந்து அரண்டு போனாள். இதுக்கே ஷாக் ஆன எப்படி? உன் ஒருத்திக்கு மட்டுமே 2 கோடி பேசி முடிச்சிருக்கோம். இனிமே உனக்கு ஒவ்வொரு இரவும் பகலும் முதல் இரவு முதல் பகல் தான். அம்மாஞ்சி விஷமமாக சிரிக்கவும் ஏற்கனவே திகில் பரவி கிடந்த மிது போதை மயக்கத்தில் அரைக்கண் சொக்கி குளறி உளரத் தொடங்கி அவளது கட்டுகளை அவிழ்த்த அம்மாஞ்சி அங்கிருந்த அழுக்கு மெத்தையில் பிரட்டி விட்டான் மிதுவை. உணர்ச்சி தோண்டும் போதை வஸ்து அதன் வேலையை காட்ட துவங்கி இருக்க மிது தேகம் சுகத்திற்கு ஏங்கி துடித்து அவஸ்தையாக மெத்தையில் புலம்பி புரளுவதைக் கண்ட இரு அரக்க ஜென்மமும் வெட்கமின்றி அவளை பார்த்து ரசித்தனர். பம்பாய் போய் சேர்றதுக்குள்ள காம அதிகரிச்சு துணியை கிழிச்சிட்டு தனிமையில துடி. அங்க போய் உனக்கு விதவிதமா அள்ளி தருவானுங்க. அடிமை நாயகியா அனுபவிச்சு சாவு. பெண் உருவில் இருந்த அரக்கி மிது உணர்ச்சியின் பிடியில் துடிப்பதை பார்த்தபடியே, போலாண்டா, இனிமே இவளை யார் நினைச்சாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்பவே இப்படின்னா பம்பாய் போனதும் இவன் நிலைமை என்னவோ? அம்மையார் சொல்லி சிரிக்க, ஒரே நேரத்துல எத்தனை கஸ்டமர் வந்தாலும் முரண்டு பிடிக்காம சேவை பண்ணுவாமா என்றான் அம்மாஞ்சி கேலி சிரிப்போடு. அதுவும் சரிதான். வீரியம் குறைய குறைய போதை ஏத்திக்கிட்டே இருக்க சொல்லு. எந்நேரமும் உணர்ச்சி மயக்கத்திலே இருக்கணுவ. அப்பதான் நமக்கு பிரச்சனையே வராது. அனுப்புன பார்ட்டி சூப்பர்னு பாராட்டும் கிடைக்கும் என்று அம்மையார் முன்னால் நடக்க அம்மாஞ்சியும் அவளோடு பேசியபடியே வந்தான். நடு கடலில் பிரம்மாண்ட கப்பலின் கீழே தங்களுக்காக மிதந்து கொண்டிருந்த போட்டில் இருவரும் பாதுகாப்போடு இறங்கியதும் மிது இருக்கும் கப்பல் வேகமாக நகரத் தொடங்கியது. அத்தியாயம் 32. மாமா, மிது நல்லபடியா நம்ம கிட்ட வந்துருவாள்ல? என்னதான் வீர் பக்க துணையாக ஆறுதல் சொன்னாலும் மது வாய் ஓயாமல் ஒரே கேள்வியை கேட்டிட வீர் உர்ரென முறைத்து வைத்தான். இதுக்கு மேல உனக்கு பதில் சொல்ல உன் மருமகளே நேர்ல வந்தாதான் உண்டு. வாயை மூடிக்கிட்டு போடி. மனுஷனோட நிலைமை புரியாம சும்மா நையினட்டு. கடுகடுத்த வீர் துண்டை உதறி தோளில் போட்டபடி எந்திரிக்க மது முகம் வாடி போனதும் பதட்டம் மட்டும் நீங்கவில்லை. மாமா, தனியாவா போறீங்க? காலில் செருப்பை மாட்டி அவனின் கையை பிடித்தாள் இருக்கி. இல்ல, ஊரையே திரட்டிக்கிட்டு போறேன். அடி ஏண்டி நீ வர உசுர வாங்குற? போய் பிள்ளைங்களை கவனி, நான் போயிட்டு வாரேன் என செல்ல போன வீரை மீண்டும் அழைத்தாள் அவள். எதுக்கும் ரகு வந்துடட்டுமே மாமா, உங்களை தனி அனுப்ப பயமா இருக்கு தயக்கமாக சொன்ன மனைவியை மீசையை திருகியபடி பரிகாசமாக பார்த்த வீர், ஓ அப்படி, நான் பெத்து வளர்த்தவன் இன்னைக்கு எனக்கு காவல். சரிதான், புள்ளைய நம்புவ, புருஷனை நம்ப மாட்டேன். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் கட்டுக்கோப்பான உடல்வாகோடு இப்போதும் இளமையாக மிளர்ந்த கணவனை சங்கடத்தோடு நோக்கிய மது, உங்களை நம்பாம எப்படி மாமா? இருந்தாலும் வயசாயிடுச்சே, அந்த பயம் இருக்கத்தானே செய்யுது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களை அறியாம தடுமாறிட்டா என்னால தாங்க முடியுமா சொல்லுங்க? கவலையாக ராகம் இழுத்த மதுவை இடை வளைத்து தன்னோடு இழுத்து நிறுத்திய வீர், மனுஷனா பிறந்த எவனும் ஏதோ ஒரு இடத்துல தடுமாறதான் செய்வான். ராவுக்கு ஏதோ கொஞ்சமா தடுமாறினதை வச்சு என்னை எதுக்கு லாய்க்கலன்னு முடிவு பண்ணிட்டியா? இதுதான் சாக்கின்னு வயசாச்சுன்னு குத்தி பேசுற? மனைவி நெற்றி முட்டி கன்னத்தோடு கன்னம் வைத்து இழைத்தபடி காட்டு குரலால் அவளை அச்சுறுத்த பயம் கொள்ள வேண்டியவள் 50லும் சிவந்து போனாள். இந்த குசும்புதான் ஆகாது. இந்த நிலைமையிலையும் புத்தி எங்க போகுது பாரு. லேசாக அவன் நெஞ்சை தட்டி சினங்களாக அதட்டிய மதுவை கண்டு புன்னகைத்த வீர், எனக்கு என் புள்ள காவலா நிக்கிறது பெருமைதான். அதுக்காக அவனை தனியா அலமோத விட்டுட்டு சும்மா வேடிக்கை பார்க்க என்னால முடியாதுரி. அவன் வேலையை பார்க்கட்டும், நான் என் கணக்கு தீர்த்துட்டு வாரேன். தைரியமா இரு மது. சன்னமாக சொன்ன வீர் மனைவி நெற்றியில் முத்தம் பதித்து விட்டு தனிக்காட்டு ராஜாவின் நடையில் தோரணையாக இருசக்கர வாகனத்தை கிளப்பிக் கொண்டு சென்றதோ அம்மையாரை தேடி. அலைகடல் ஓசை அடங்கி சூரிய ஒளி ஊடுருவும் ஆழ்கடலின் அமைதியான அதிசயத்தை காணவே கோடி கண்கள் போதாது. வான்மேகம் போர்த்திய பளபளக்கும் கண்ணாடி கடலின் சலம்பும் சன்னமான ஒளியே இயற்கையின் எழிலோசையோ? துள்ளி விளையாடும் வண்ண மீன்களும் அதனை ஆவலாக விழுங்க பின்னால் சுற்றும் கத்தி சுறாக்களும் ஓர் அழகென்றால் மீன்களை வேட்டையாடவே சிறகு விரித்து காற்றில் பறந்து குதூகலமாக தண்ணீரை தட்டி தட்டி வட்டமடிக்கும் கடற்பறவைகள் ஓர் அழகு. உணவு மற்றும் இனப்பெருக்கத்திற்காக கண்டம் விட்டு கண்டத்திற்கு கடலை கடந்து நாட்கள் கடந்து பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடந்து தன் இலக்கை அடைய பறந்து செல்லும் பறவைகளும்
காற்றின் அழுத்தத்தில் லேசான சீற்றத்தோடு அவ்வப்பொழுது பொங்கி எழும் ஆழ்கடலின் இயற்கை காட்சிகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகோடு எண்ணிலடங்கா வியக்கத்தக்க அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த நீல நிற நடுக்கடலின் மேற்பரப்பில் ஆர்ப்பாட்டமாக ஊர்ந்து சென்றது அந்த சொகுசு கப்பல். உஸ் என்று சுழட்டி அடிக்கும் குளுமையான உவர்காற்றே நீலக்கடலை வர்ணித்து ஓயாமல் சங்கீதம் இசைத்திட, அதற்கு இசைந்து கொடுத்த ஜலம் ஜதி பிடித்து சலசலக்க நடமாடி கண்கவர் அதிசயத்தை நிகழ்த்தும் இயற்கையின் அழகை சொல்லிக் கொண்டே செல்லலாம். அத்தனை பெரிய அமைதியான பேர் அழகுக்குள்ளும் எண்ணிலடங்கா பேர் ஆபத்துகள் இருக்கத்தானே செய்யும். ஆழ்கடலின் ஆழத்தை விட ஆபத்தானது சுயநலமிக்க ஒவ்வொரு மனிதனின் எண்ணங்களும். உணர்வுகள் கொண்ட ஆறறிவு ஜீவி மனித இனமே தவறு செய்து பொங்கும் போது அழகையும் ஆபத்தையும் ஒருங்கே கொண்ட இயற்கை சீற்றத்தின் முன்னால் மனித உயிர்கள் எல்லாம் எம்மாத்திரம். உணர்வுகளால் பேதலித்து போன நங்கையின் கோலம் அலங்கோலமான நிலையிலும் அவள் ஆழ்மனம் என்னவோ மன்னவன் ஒருவனைத்தான் எதிர்நோக்கி தேடி அலைந்தது. ஆ என்று உணர்வு பெருகி 10 விரல் நகங்களாலும் முகத்தை கிழித்து கொண்டு கத்தும் கத்தலை கேட்டால் வான் பறக்கும் பறவைகளும் இறக்கை படபடத்து அதிர்ந்து போகும். இத்தனை தூரம் அவன் மனைவி இங்கு போதை வீரியத்தில் துடித்து தவிக்க, அவளுக்கு மேல் சில அப்பாவி பருவ பெண்களும் அச்சத்தில் நடுநடுங்கி அலறிக் கொண்டிருந்தனர். அதே கப்பலின் கீழ்த்தளத்தில் மிதக்கும் வாகன வழி பயணம் பம்பாய் நோக்கி. அங்கிருந்து சிவப்பு விளக்கு பகுதியில் உள்ள விடுதிக்குத்தான் இந்த பெண்களை அனுப்ப இருப்பது. விலைமகளாக வேலை பார்க்க பலரும் விரும்பியே வந்தாலும் அதில் ஒரு சிலர் கட்டாயத்தின் காரணமாகவும் வற்புறுத்தலோடும் இருக்கவே தான் செய்கின்றனர். வாடிக்கையாளர் பலரும் தமிழ் பெண்களையே விரும்பி கேட்பதனால் ஏஜென்ட் மூலம் பல பெண்களை ஏமாற்றி இங்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். எளிதாக ஏமாறும் விஷயம் காதல். அந்த யுக்தி கொண்டுதான் பல பெண்களும் ஏமாந்து போவதும் ஏமாற்றப்படுவதும். இதில் பொய் காதலர்கள் மூலம் ஏமாற்றப்பட்டு அவர்களை நம்பி வீட்டை பகைத்து கொண்டு ஓடி வந்த பெண்களும், பொய் காதலன் என தெரியாமல் திருமணம் வரை செய்து கொண்ட பெண்களும் தான் கண்ணீரில் மூழ்கி தப்பிக்க வழி அறியாது மாட்டிக்கொண்டிருப்பது. அம்மையாரின் தொழிலே இதுதான். ஒரு காலத்தில் அம்மையாரும் இப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கு வந்து சிக்கி சின்னாபின்னமாகி பின் விரும்பிய ஏஜென்சியாக மாறியது எல்லாம் பெரிய கதை. பல இளைஞர்களை கைக்குள் போட்டு இத்தொழிலை அமோகமாக செய்து வருகிறாள். இடையில் நிரஞ்சனால் இடையூறு வந்தபோது சற்று அமைதி காத்து மீண்டும் சிறப்பாக தொடங்கினாள் ஆள் பலத்துடன். அடித்தளத்தில் உள்ள கிடங்கின் ஒரு பக்கத்தில் உணர்ச்சி போதையில் மிதுவும், மறுபக்கத்தில் வீட்டை எதிர்த்து ஓடி வந்து தானாக சிக்கிய பெண்களும் திக்கு தெரியாமல் தவித்து போக, அந்த கப்பலின் சில அடி தூரத்தில் வந்த சிறிய கப்பலின் பிடியை பிடித்தபடியே இறுகிய முகத்தோடு நின்றிருந்தான் ரகுபதி. மனைவி போகும் பெரிய கப்பலை தொலைநோக்கி மூலம் கூர்ந்து நோட்டம் விட்டான். சொகுசு கப்பலின் அடிப்பகுதிக்குள் செல்ல பொதுவாகவே யாருக்கும் அனுமதி கிடையாது. அது கப்பல் ஊழியர்களுக்கும் டைவர்ஸுக்கும் மட்டுமே ஒதுக்கப்பட்ட பகுதி. எனவே வேலை பார்க்கும் ஆட்கள் மட்டும் அங்கு போவதும் வருவதுமாக இருக்க, அதிலும் சிலர் பார்வை அடிக்கடி ஒன்றிணைந்து சந்தேகிக்கும் வகையில் உள்ளதை தெளிவாக கண்டுகொண்ட ரகு, அவர்களுக்கு மறுபக்கத்தில் தான் வந்த போட்டை கொண்டு போக சொன்னவனாக முன்கூட்டியே தயாராக வைத்திருந்த கயிற்றின் முனையினை அந்த கப்பலின் மீது வீசி பொருத்தியவன், பாசே, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், சரியான நேரம் பார்த்து சிக்னல் தரேன், வந்து சேருங்க. அங்கிருந்தவரிடம் கூறியபடி சொயிங் என கயிற்றில் தொங்கி கடினப்பட்டு கப்பல் விட்டு கப்பல் தாவி உள்ளே குதித்தவனை அங்கு இருந்தவன் பார்த்த மாத்திரம் ரகுவை அடிக்க ஓடி வர, அசால்ட்டாக அவன் கழுத்தை திருப்பி கடலில் தூக்கி வீசிய ரகு சுற்றும் முற்றும் பார்த்தபடி கவனமாக உள்ளே சென்றான். இத்தனை முறை கடத்திய போது கூட இவ்வளவு பாதுகாப்பு இல்லை. வீரின் மருமகளை கடத்தியதால் சற்றே பாதுகாப்பு பலப்படுத்தி இருந்தாள் அம்மையார். ஆன போதும் ஒரு ஏளனம் இல்லாமல் இல்லை. சாதாரண விவசாயியான வீர் நடு கடலில் மிதக்கும் இத்தனை பெரிய கப்பலுக்குள் இருக்கும் மிதுவை கண்டுபிடித்திடவா முடியும் என்று. சாதாரண வீரால் நிச்சயம் தன் மருமகளை கண்டுபிடிக்க முடியாதுதான். ஆனால் அவன் பெற்ற சிங்கத்தை குறைவாக எடை போட்டதுதான் அம்மையாரின் அழிவுக்கு காரணமாக அமைய போகிறது. இதோ அத்தனை பெரிய கப்பலுக்குள் ஒற்றை ஆணாக உள் நுழைந்து விட்டானே. அது தெரியாத அம்மையாரும் அவள் மகனும் அடுத்த சுற்று பெண் வேட்டைக்கு இளைஞர்களை தயார்படுத்தும் வேலையினை இறுதி தொடக்கமாக ஆரம்பித்திருக்க, தோல் துண்டை உதறியபடி உருமும் புலியாக வந்து நின்ற வீரை கண்டு திகைத்து போயினர். வீரா, நீயா? அம்மையார் முதலில் திகைத்தாலும் பின் ஏளனம் வழிந்தது கண்ணில். என்னை எதிர்பார்க்கல சுப்புலட்சுமி. அவளுக்கு மேல் ஏளனம் வழிந்த பார்வையோடு சீற்றமாக கை காப்பை மேல் இழுத்து விட்ட வீரை பீடாவை மென்றபடி பார்த்த சுப்பு
ஒற்றை காலை இருக்கையில் குத்த வைத்து தெனாவட்டாக அமர்ந்தாள். வீரா, டேய் மாமா, எங்கடா இருக்க? சீக்கிரமா வந்து என்ன அள்ளி எடுத்துக்கோ, முடியலடா. அணிந்திருந்த மேலாடையினை ஒரே கிழியாக கிழித்து உணர்ச்சி தாங்காது ஏதேதோ புலம்பியவளது ஒளி மன்னவன் செவியினை எட்டியதோ. ஒவ்வொரு அறை கதவாக கவனமாக திறந்து பார்த்தபடி வந்தவன் கடைசியாக திறந்த அறைக்குள் இருந்த மனைவியின் கோலம் கண்டு ஒரு க்ஷணம் துடித்து போனது மெய். மிது. பட்டை உதடு மட்டும் அவள் பெயரை பரிதவித்து முணுமுணுக்க கதவை சாற்றிவிட்டு மனைவியை நோக்கி ஓடியவன் இடையில் அவளே பாய்ந்து அமர்ந்து கால்களை அவன் பின்னோடு சுற்றி பின்னி கொண்டவளாக ரகுவின் முகம் முழுக்க ஆவேச முத்தத்தை பதிக்க தொடங்கி இருந்தாள். மாமா, வந்துட்டியாடா? இங்க பாருடா, உன் பொண்டாட்டி நீ இல்லாம எப்படி தவிச்சு போயிருக்கேன்னு. வா மாமா, வந்து என்ன கண்டுபிடி கட்டுப்படி. இங்க இங்க ஏதோச்சும் பண்ணுது மாமா, ரொம்ப முடியல. ஆசையில் அடிவயிறெல்லாம் நடுங்குது. தன் வசம் மறந்தவளாக கழுத்தில் கோர்த்த மென்கரங்கள் அவன் பின் சிகையினை இறுக பற்றி கண்டம் செய்திட நீண்ட ஆண் கழுத்தில் முகத்தால் முட்டி ஏதேதோ செய்து பச்சையாக உடல் இச்சை கேட்டு உளறி முழு ஆணாக நின்றிருந்தவன் மனதையே கலங்கடித்தாள் மிதுஷா. மிது, அமைதி அருடி. அவள் முதுகை வருடி தந்து சீராக்க முயல. நோ, இப்பவே நீ வேணும் வா. ஆவேசமாக அவன் சட்டையை கிழிக்க முற்பட்டவளது கரத்தை இறுக்கி பிடித்தான் ரகு. அன்னைக்கு இப்படித்தான் போதையில என்னைய கண்டம் பண்ண பார்த்த, இன்னைக்கு அதே பண்றா குட்டி கடுகு. இதுவே நான் ஆசையா தொட்டா எடுத்துட்டான்னு அலற வேண்டியது. சத்தமாகவே சலித்து கொண்ட ரகுவின் நினைவில் மிதுவை பார்த்த அன்றைய நாளின் நிகழ்வு தோன்றி மறைந்தது. டே டுபுக்கு, பொண்ணு எனக்கே இவ்வளவு ஆசை இருக்கும் போது நீ என்னடா மலமாடு கணக்கா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? ஆம்பளை தானே நீ, ஒழுங்காவா. பேசிக்கொண்டு இருக்கும் போதே உடம்பை பிடித்து அட்டகாசமாக நசுக்கிட, அடி பாவி அறபோத நாயே, போதை மட்டும் தெளியிட்டேண்டி. என் ஆம்பளத்தனத்தை காட்டியே உன்னை கதற வச்சு போடுறேன். பற்களை கடித்த ரகு மிதுவை சாந்தி படுத்த கையோடு கொண்டு வந்த மயக்க மருந்தினை அவளுள் செலுத்தி இருந்தான். உணர்ச்சியின் வேகம் குறைந்து மெல்ல மயக்கத்திற்கு சென்ற மனைவியை கையில் ஏந்திய ரகு ஓரிரு நிமிடம் வரை நகைக்கீரல் பட்டு வாடிய முகத்தை கண்டு குனிந்து அவள் பிளந்த உதட்டினில் முத்தம் பதித்தவனாக அந்த மெத்தையில் அழுங்காமல் படுக்க வைத்து தன் சட்டையினை அவளுக்கு மாட்டி விட்டவன் கதவை திறக்க மிதுவுக்கு அடுத்த போதையினை செலுத்த வந்திருந்த இருவரும் ரகுவை கண்டு திகைத்து விழித்தனர். டேய், யாரா நீ? இங்க எப்படி வந்த? விரல் நடுங்க தூக்கி சுட்டி காட்டி கத்தியவன் நெஞ்சில் முதல் குண்டு சத்தமின்றி பாய அடுத்த குண்டு மற்றொருவன் நெற்றி பொட்டில் பொட்டென பாய்ந்து குருதி தெரித்து தரையில் சாய்ந்தான். கண்ணிமைக்கும் நொடிதனில் இருவரையும் பிணமாக்கி கடலில் கோர பசியில் சுற்றி வந்த சுறாக்களுக்கு இரையாக வீசிய ரகு அடுத்ததாக கடத்திய பெண்கள் இருக்கும் கிடங்கில் நுழைந்திருந்தான். முண்டா பனியனுடன் புதர் தாடி மீசையோடு ரவுடி போல் உள்ளே வந்தவனை கண்டதும் பெண்கள் யாவும் மிரண்டு அலற இடையில் கை வைத்து வெறிப்பாக நின்றவனது தோற்றம் மேலும் அச்சம் கொள்ள வைத்தது. இன்னும் நல்லா கத்தி அழுங்க, இந்த சத்த போதலையே. சரி, உங்களை இன்னும் அலற வைக்க ஒரு விஷயம் சொல்லட்டா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆக போறீங்க. சும்மா இல்ல, சொகத்தை கொடுக்கிற பொது மகளா. ஒவ்வொரு நாளும் நாஸ்திதான். எம்புடி பெத்துக்கு வருவானுங்க போவானுங்க, அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஐயோ அம்மானு கத்துனாலும் கதர்னாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. கந்த கோலம் ஆக்காம விட மாட்டானுங்க கண்ணுகளா. அரக்கனாக சொல்லி சிரித்தவனை கண்டு பீதி அடைந்தனர் அனைவரும். என்ன பயமா இருக்கா? பயம் இருக்கணும்ல, நெஞ்சு பதறி துடிக்கணும்ல. இல்லைன்னா இத்தனை தூரம் கடத்திட்டு வந்ததுக்கு என்ன மரியாதை சொல்லுங்க? கர்ஜிக்கும் குரலால் பெண்களை பதற வைக்க ஒவ்வொரு பெண்ணின் முகத்திலும் அப்பட்டமான திகில் பரவி கிடந்தது. பிளீஸ், எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அண்ணா. நாங்களே காதல் துரோகத்துல மனசளவுல செத்து நொந்து அதிர்ச்சியை இன்னும் திரள, அதுக்குள்ள இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களை எங்க அண்ணனா நினைச்சு கெஞ்சி கேக்குறோம். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க அண்ணா. எங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாலாவது அவங்களோட போய் சேர்ந்துடுறோம். பெண்களின் பரிதாப அழுகையில் ரகு ஒவ்வொரு பெண்ணையும் கூர்ந்து பார்த்தான். அதில் 7-8க்கும் மேற்பட்ட பெண்களின் கழுத்தில் மஞ்சள் கிழங்கு கோர்த்த புதிய தாலி தொங்கியதை கண்டு வெறியாக கை முஷ்டி இறுக்கினான் அவன். வருஷ கணக்குல காதலிக்கிறவனை ஏமாத்திட்டு போற காலகட்டத்துல 2 வாரம் 3 வாரம் பழகின ஊர் பேர் தெரியாதவன் நம்பி பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததும் இல்லாம திருட்டு தாலி கட்டிக்கிட்டு இப்படி வெக்கமே இல்லாம தொங்க விட்டுட்டு இருக்கீங்களே, கேவலமா இல்ல? கீழ் உதட்டை கடித்தபடி எஃகு குரலால் முழங்கியவனை கண்ணீரோடு நோக்கினர். இப்படித்தானே உங்களை பெத்தவங்களும் அவமானத்துல கதறி துடிச்சிருப்பாங்க. உங்களை மாதிரி சுயநலம் பிடிச்ச முகரங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். தனக்கு ஒரு ஆபத்து வர்ற வரைக்கும்
காதால கேக்குற, கண்ணால பாக்குற ஒவ்வொரு செய்தியும் வெறும் தலைப்பு செய்தி மட்டும்தான். அனுபவிச்சு பார்க்கும் போதுதான் அதோட வலியும் வேதனையும் புரியும். இன்னைக்கு நீங்களும் அந்த இடத்துலதான் இருக்கீங்க. இனியாவது திருந்தி பெத்தவங்களுக்கு உண்மையா இருக்க கத்துக்கோங்க. ரகு கடுமையாக சொன்னாலும் அதில் உள்ள உண்மை தன்மையினை உணர்ந்த பெண்கள் அவமானத்தில் உறைந்து கண்ணீரில் கரைந்து போயினர். முதல்ல அந்த மஞ்ச கைத்தை அத்து வீசி போட்டு எல்லாரும் கண்ண தொடங்க. அதட்டல் பலமாக வரவும் அனைவரும் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து கொண்டவர்களாக குனிந்து தங்கள் மார்பில் உரசிய அர்த்தமற்ற கயிற்றை மறுகணமே யோசிக்காமல் அறுத்து ஆவேசமாக தூக்கி எறிந்திருக்க பெருமூச்சு விட்டான் ரகு. இதற்கு மேலும் சிறு பெண்களை அச்சுறுத்தி அழ வைக்க நினைக்காதவனாக, எல்லாரும் தைரியமா இருங்க. இங்க இருந்து உங்க எல்லாரையும் பத்திரமா அவங்கவுங்க வீட்டுல கொண்டு போய் சேர்க்கத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க சொன்னது போல என்னை உங்க அண்ணனா நினைச்சீங்கன்னா சத்தமில்லாம என் கூட வாங்க. ஆர்ப்பாட்டமின்றி சொன்னவனை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் புரியாமல் விழித்தனர் அச்சிறு பெண்கள். என்ன, இந்த ரவுடி பயலை நம்பி எப்படி போறதுன்னு யோசனையோ? கேலியாக காட்டுக்குரல் ஒலிக்கவும் ஒவ்வொருத்தையின் தலையும் என ஒரு சேர ஆடியதில் புருவம் நெளித்தான் அலட்சியமாக. சரி, இதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் என் பொண்டாட்டியோட எஸ் ஆக போறேன். நீங்க பத்திரமா பாம்பே ரீச் ஆயிட்டு நல்லபடியா பொது சேவையை தொடங்குங்க. அவர்களை ஆசீர்வதிப்பதை போல நக்கலாக உரைத்த ரகு வந்த வழியே செல்ல போகாதீங்கண்ணா, நாங்களும் வரோம். அவசரமாக ஒலித்து ஒவ்வொரு பெண்ணின் நலிந்த குரலை கேட்டதும் திரும்பாமலேயே இதழ் முட்டை விரித்தான் கர்வமாக. ஹலோ பாசே, ரெடியா? பட்டன் போனில் தான் அழைத்து பேசியது. ரெடி சார், நம்ம ஆட்களை அனுப்பட்டுமா என்றான் மறுபக்கம். பார்த்து பத்திரமா என்ற ரகு குறுக்கே குறுக்கே ஓடி வந்த சுப்புவின் ஆட்களை சுட்டும் உயிரோடவும் பிடித்தபடியே ஒவ்வொரு பெண்ணையும் அழைத்து சென்று தான் வந்த கப்பலில் ஆட்களின் உதவியோடு பாதுகாப்பாக ஏற்றியதும் பெருமூச்சு விட்டவனாக மனைவி நோக்கி ஓட போனவனது பின்னந்தலையில் பலமாக கட்டையால் அடித்து வீழ்த்தி இருந்தான் ஒருவன். அத்தியாயம் 33. வீரின் வருகையை நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை என்பது சுப்புவின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. இருந்தும் அவன் வந்த நோக்கம் அறியாமல் அவசரப்பட்டு வார்த்தையை விடாது பீடாவை மென்றபடி வீரை மேலும் கீழும் பார்த்தாள். சுப்பு ஒரு காலத்தில் வீரின் அண்ணி கலைநிலாவின் தோழியாக அறிமுகமானவள். பிறகு வீரின் கம்பீரத்தில் மயங்கி அவனை துரத்தி துரத்தி காதல் என்ற பெயரில் இச்சை தொல்லை கொடுத்து வந்த நிலையில் அவள் எண்ணம் அறிந்த வீர் அடித்து துரத்தி விட்டதுதான். கடைசியில் வீரின் அண்ணன் கணேசனோடு கூட்டு சேர்ந்து வீர் ஒரு ஆண்மையற்றவன் என்ற வதந்தியை ஊர் முழுக்க பரப்பி வீரிடம் நன்றாக வாங்கி கட்டி கொண்டாள். அன்று வந்த கோபத்தில் பெண்ணாச்சே என்று எண்ணி வெறும் அடியோடு விட்டதுதான் வீர் செய்த தவறு. சுப்புவின் பாதை வீரை காணும் முன்னே தவறாக சென்று விட்டது. நிறைய ஆண்களோடு பழக்கம் ஏற்பட்டு உல்லாசமாக இருந்து வந்தவளை பணத்தாசை காட்டி பாம்பே அழைத்து சென்றான் ஒருவன். அங்கு காணாத சுகம் இல்லை, செய்யாத அக்கிரமம் இல்லை. வீட்டில் நண்பர்களோடு சுற்றுலா பயணம், திருமணம் என ஏதாவது பொய் கூறிவிட்டு அடிக்கடி பாம்பே பறந்து விடுவாள். பலரால் ராஜ சுகம், சிலரால் சித்திரவதை இரண்டையும் கண்டாலும் இச்சைக்கு அடிமையான உடல் எதையும் தாங்கியது. வீட்டில் திருமண பேச்சை எடுக்கவும் தன் கொட்டத்தை குடும்பம் மற்றும் ஊர் உலகம் அறியாமல் மறைக்க ஒரு பொம்மை திருமணம் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அதுவும் அவள் தவறை கண்டுகொள்ளாமல் தவறுக்கு துணை இருப்பவனாக இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்ற எண்ணத்தில் வீரை தேர்வு செய்தது. கலைநிலாவோடு நட்பில் பழகி அவளையும் தன் தொழிலுக்கு இழுக்கத்தான் திட்டம். ஆனால் நல்லதோ கெட்டதோ கணேசனிடம் மாட்டிக்கொண்டதால் காவ்யா பிறக்கும் வரையிலாவது வீர் பாதுகாப்பில் இருந்து வந்தாள். அவளோடு பழகுகையில் வீரை கண்டு அவன் முரட்டு தோற்றத்தில் மயங்கினாலோ இல்லையோ, வீட்டிற்கு அடங்காது சுற்றும் வீரை வளைத்து போட்டு திருமணம் செய்து கொண்டால் அவன் பாட்டுக்கு குடி கூத்து என்று சுற்றுவான். ஆள் நன்கு வளமாக இருப்பதால் தான் செய்யும் தொழிலுக்குள் இழுத்துவிட்டு தனக்கு பாதுகாப்பான கையாளாக வைத்துக் கொள்ளலாம் என்ற திட்டம் தீட்டி வீரை துரத்த வீர் அவளை துரத்தி அடித்து விட்டான். அதில் கொண்ட அவமானம், என்னை அவமானப்படுத்தி விரட்டிவிட்டு நீ மட்டும் எப்படி பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழலாம் என்ற வஞ்சக நெஞ்சோடு ஒட்டிக்கொள்ள வீரை பழித்திருக்க கண்குத்தி பாம்பாக பதுங்கி காத்திருந்தாள் சுப்பு. பம்பாய் விடுதியில் 6 வயது பையனாக கிடைத்தவன் மகன் விக்கி. விலைமாது ஒருத்தி இறந்து போக அவன் பிள்ளையை ஆளாளுக்கு எட்டி உதைத்து கீழே தள்ளி பச்சையாக கேலி பேசி விளையாண்டு கொண்டிருக்க சிறுவனாக இருந்த விக்கி பரிதாபமாக அழுவதை கண்ட சுப்புவுக்கு என்ன தோன்றியதோ, அவள் ஆடும் கூத்துக்கு முதல் துணை கூத்தாடியாக இவனை தூக்கி வளர்த்தாள். சுப்பு சொல்வதே வேதவாக்கு விக்கிக்கு. முதலில் தாய் தந்தைக்கு பயந்து இருந்தவள் போக போக தொழில் சூடு பிடிக்கவே துணிவு வந்து அவர்களை துச்சமாக தூக்கி எறிந்தவளாக பம்பாயில் தங்கி தொழில் நேக்கு போக்கை கற்றுக்கொண்டாள்.
விக்கியை பிஞ்சிலேயே பழுக்க விட்டாள். அவன் நெஞ்சிலும் நஞ்சை விதைத்து மனசாட்சியை கொன்று புதைத்து மிருகமாக்கி விட்டாள். காலங்கள் ஓடிட சுப்பு தன் தாய் இறப்பிற்கு சொந்த ஊர் வந்தவள் வீரின் மகிழ்ச்சியான குடும்பத்தை கண்டு வயிறு எரிந்தவளாக வீரை மொத்தமாக உருக்குலைக்க வைக்க முதலில் திட்டம் போட்டு தூக்க நினைத்தது எழிலழகி காவ்யாவைத்தான். விக்கி அவரிடம் காதல் நாடகமாடி தூக்க நினைக்க இடையில் புகுந்து உண்மை காதலினால் பெண் மனதை வென்று விட்டான் நிரஞ்சன். நிரஞ்சனை பற்றி அலசி ஆராய்ந்ததில் தனிமை விரும்பிய கண்டு பொறாமை கொள்ளும் ஒரே உள்ளம். அவன் உற்ற தோழன் என கண்டறிந்ததும் கட்டுக்கோப்பான இளைஞனாக இருந்த சரத் மூளைக்கு தூபம் போட்டு தங்களில் ஒருவனாக உள் அழைக்க முயற்சித்தனர். அதற்கு ஏற்றாற் போல வெளிநாட்டில் சரத் ஆரம்பித்த தொழிலும் முடங்கி போக இந்தியா வந்ததும் சுப்புவோடு கைகோர்த்து பெண்ணுக்கு பெண் சுகத்தையும் அனுபவித்து பணத்திற்கு பணமும் சம்பாதித்து உல்லாசமாக வாழ்ந்த சரத் உயிர் நண்பன் என்றும் பாராமல் அவனோடு இருந்தே பச்சை துரோகத்தை இழைத்து விட்டான். நிரஞ்சனை வெறுத்து போன மோகன் அவன் இறப்பிற்கு கூட கண்ணீர் சிந்தவில்லை. மாறாக மகள் மருமகள் பேர குழந்தைகளை எண்ணித்தான் கலங்கி போனார். தெரிந்தோ தெரியாமலோ மிதுவை பாதுகாப்பாக வளர்த்தவர் சொந்த ஊருக்கு வந்த இடத்தில் சிறிய மகளுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என கனவா கண்டார். மிதுவுக்கு நடக்கவிருந்த மானபங்கம் பற்றி ரகு எப்படி அறிந்தான்? எதற்காக அவச்சொல்லை தன் தலைமையில் போட்டுக் கொண்டான் என்பதெல்லாம் அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. தன் எதிரி அலட்சிய பார்வை வீசி தெனாவட்டாக அமர்ந்திருந்த சுப்புவை கண்டு கொல்ல வெறி கூடியது வீருக்கு. என்னை எங்கனை எதிர்பார்க்கல. வீரின் கோர குரல் கேலியாக வெளிவர வெற்றிலையை மென்றால் ஸ்லோ மோஷனில். குடும்பஸ்தன் வீரே என்னை தேடி வந்திருக்கீரனா? ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்னாச்சு? பொஞ்சாதி மண்டைய கண்டைய போட்டாளா? அதான் இந்த பழைய காதலி ஞாபகம் வந்து தேடி வந்திருக்கியா வீரா? காலம் போன வயதிலும் ஊத்துக்குள்ளி வெண்ணையாக மின்னிய திமிரில் வீரை வெறுப்பேற்ற கை முஷ்டி இறுகியது மனைவி பற்றி பேசியதில். ஈன பிறவி நீயெல்லாம் உசுரோட திரியும் போது சொக்க தங்கம் என் பொஞ்சாதி அவன் நல்லா இல்லாம எப்படி போவா? பற்களை கழித்த வீரின் பார்வை விக்கி மீதும் ஆழமாக பதிந்தது. பார்க்க ஆள் டிப்டாப்பாக நன்றாகத்தான் இருந்தான். ஆனால் என்ன, வளர்ப்பு அவனை கெடுத்து விட்டதே. யார் யானி? ஏன் அம்மாவை மரியாதை இல்லாம பேச? உன்னாலதான் என் அம்மா வாழ்க்கையை தடமாறி போச்சு. அதை மறந்துட்டு அபாண்டமா பேசாத. விரலை ஆட்டி ஆத்திரமாக தொல்லிய விக்கியை கோணல் சிரிப்போடு கண்ட வீர், வாயா டுபாக்கூர் மாப்பிள, உன்னையதான் எதிர்பார்த்து தேடி வந்தேன். என் மவளை கட்டிக்க எம்புட்டு பெரிய உத்தம வேஷமெல்லாம் கஷ்டப்பட்டு போட்ட. ஏயா வேஷங்கட்ட எம்புட்டாச்சு? காதை குடைந்தபடி பரிகாசம் செய்ததில் பற்களை கடித்தான் விக்கி. நான் அவளை விரும்பித்தான் கல்யாணம் பண்ண நினைச்சது. பச்சையாக புழுக, அடி செருப்பாள, விரும்புற முகரை பாரு எச்ச பொறுக்கி நாயே. ஓங்கி அவன் கன்னத்தில் அறை விட்டதுதான் அந்தமும் கலங்கி மூளை தெரிக்காத குறை அவனுக்கு. யோ வீரா, யார் இடத்துல வந்து யார் மேல கைய வைக்கிற? சுப்பு ஆவேசமாக எழ அவள் கன்னத்திலும் சப்பு சப்பென்று 4 அறை. யமதர்மனை லைவாக பார்த்தாள். அன்னைக்கே உன் மூச்சு நிறுத்தி இருந்தா இன்னைக்கு என் குடும்பமே நிம்மதியா இருந்திருக்கும். பொன்னாச்சேன்னு பரிதாபத்துல விட்டு போட்டு வந்ததான் குத்தம். என் மருமக வாழ்க்கையை சீரழிக்கிற அளவுக்கு துணிஞ்சு போட்டேன். இம்புடு தூரம் இறங்கி சின்ன பொண்ணுங்க பாவத்தை கொட்டிக்கிற நீங்களாம் என்ன பரவி? சை! ரௌத்ரத்தில் கண்கள் சிவக்க உரிமையை வீரை காண சற்றே கிளி பரவினாலும் அசராமல் நின்றாள் சுப்பு. இங்க பாரு வீரா, வாய்க்கு வந்ததை அனாவசியமா பேசாத. எப்ப நீ என் வீடு தேடி வந்து அடிச்சு அவமானப்படுத்தினியோ அப்பவே உன்னை விட்டுட்டு நான் விலகி போயிட்டேன். உன் மூத்த மகளை எங்கேயோ பார்த்த என் பையன் ஆசைப்பட்டுட்டான். எங்கே என் மவனு தெரிஞ்சா கட்டி கொடுக்க மாட்டியோன்னு நினைச்சுதான் தன்னை அனாதையா காட்டி உங்ககிட்ட பொண்ணு கேட்டு வந்தான். நீயும் அவன் நல்ல குணத்தை பார்த்துதான் சம்மதம் சொன்ன. அப்புறம் உன் மகளா கொழுப்படுத்தி அவனோட ஓடி போய் என் மகனை அவமானப்படுத்தி விட்டா. ஆனா அதை கூட பெருசா நினைக்காம அமைதியா ஒதுங்கி வந்த என் பிள்ளைய என்னெல்லாம் பேசுற நீ? உத்தமையாக நாடகமாடிய சுப்புவை காண காண கொன்று புதைக்கும் வெறி உருவானது. அன்று தொட்டு இன்று வரையிலும் அடி உதையோடு நிறுத்தி தன் வழி தண்டனை கொடுத்து மட்டுமே பழகியவனுக்கு சட்டத்தை கையில் எடுத்து உயிரை எடுக்கும் அளவுக்கு துணிவு வரவில்லை வீருக்கு. 1000 முரட்டு குணம் இருப்பினும் மனசு என்னவோ இளகியதுதான். அடச்சி நிறுத்து, பெரிய யோக்கியச்சி மாதிரி பேசாத, அடிச்சே கொண்டு விட போறேன். நீ யாரு? இந்த பரதேசி யாரு? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க நான் வந்திருக்கேன். உத்தமையா இருந்திருந்தா வேச பிள்ளைய கூட உத்தமனா வளர்த்திருப்ப. நீயே ஒரு ஊரு மேல பறத்த நாய். நீ வளர்த்த இந்த நாய் எப்படி இருப்பான்? உங்க 2 பேத்து சூழ்ச்சி தெரியாம வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி லேசா தடுமாறிட்டேன். நல்ல வேளையா என் மக வாழ்க்கை தப்பிச்சுது. சரியான நேரத்துக்கு வந்து தூக்கிட்டான்ல என் ஒரிஜினல் மாப்பிள்ள. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அவளை மட்டுமே விரும்பினவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டா என் பொண்ணு. அந்த சின்ன நிம்மதி போதும் எனக்கு.
ஆனா என் மக நிம்மதியை கெடுத்து அவ குடும்பத்தையே கருவறுக்க துணிஞ்ச உங்களை இனிமே விட்டு வைப்பேன் நினைக்கியா? கடுஞ்சினத்தில் தாண்டவம் ஆடிய வீரை தொண்டை குழி அடைக்க கண்ட தாயும் மகனும் எப்படி தங்களை பற்றி பிட்டு பிட்டு வைக்கிறான் என்ற யோசனையோடு எதையும் சமாளித்து விடலாம் என்ற மிதப்பில் நின்றனர். வாய்க்கு வந்ததை பேசாம மரியாதை இடத்த காலி பண்ணு வீரா. நீ சொல்றது எதுவும் நெசமில்ல. நானும் என் மகனும் மரியாதையான தொழில் பண்ணிட்டு பிழைச்சிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் உத்தமையாக சாதிக்க இரும்பு தொடை அதிர அவள் வயிற்றில் விட்டான் ஒரு உதை. சுப்புவை உதைக்க பொறுக்க மாட்டாமல் வீரை அடிக்க பாய்ந்தவனை காலை சுழட்டிய வாக்கில் விக்கியின் முகத்தில் ஒரு உதை. தாயும் மகனும் அலறலோடு கதிகலங்கி போயினர். ஒரு அளவுதான் சொல்லிவிட்டேன். என் பொண்ணை தொட்டதுக்கே உசுர எடுத்திருக்கணும். எம்புடு தைரியம் இருந்திருந்தா என் மருமக பிள்ளைய கடத்திருப்ப. கட்டி மார்கள் துடிக்க கோபத்தில் ரத்தமாக சிவந்து போனான் வீர். வழியில் வயிற்றை பிடித்து கொண்டு துடித்த சுப்பு தன் உண்மை தெரிந்த பின்னே இனியும் இதற்கு போலி நாடகமாடி இவனிடம் வாங்கி கட்டி கொள்ள வேண்டும் என சீற்றமாக நினைத்தாளோ? ஆமாடா, உன் மக குடும்பத்தை அழிச்சு உன் மருமகளை தூக்குனது எல்லாமே நான் தான். சாதாரண மண்வெட்டி பிடிச்சு விவசாயம் பாக்குற உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த கிராமத்தை கூட தாண்டாத பட்டி காட்டானி. உன் மருமக எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? சத்தியமா முடியாது. அப்படியே நீ கண்டுபிடிச்சு அவளை காப்பாத்த நினைச்சாலும் உன் மருமகளை பார்த்தா நீயே காரு துப்பிட்டு வருவ. வக்கிரமாக மொழிந்த சுப்பு, டேய் வந்து இந்த கிழவனை புடிச்சு கட்டி வைங்கடா. அகோர குரல் ஒலிக்கவும் சுற்றி இருந்த 10 அடியாட்களும் வீரை சுற்றி வளைத்து பலத்த சண்டை நடந்ததில் முடிந்தவரை அனைவரையும் தாக்கி வீழ்த்திய வீரை பலமாக தாக்கியிருந்தான் ஒருவன். அந்த தடுமாற்றத்தை பயன்படுத்தி தளர்ந்து போன வீரை கட்டி வைத்திட இப்போதுதான் சுப்பு விக்கி இருவருக்குமே மூச்சு வந்தது. அத்தியாயம் 34. ரகுவின் பின் மண்டையில் ஒருவன் தாக்கியதில் சுருண்டு விழுந்த ரகு மறுகணமே சுதாரித்து மின்னலாக எழுந்தவனாக தன்னை தாக்கியவன் கரத்தை வளைத்து முறித்து நெஞ்சு பகுதியில் முட்டியால் ஒரு எத்து ஏத்தி உடல் மொத்தமும் செயலிழக்க வைத்த ரகு அடுத்தடுத்து தாக்க வந்த அனைவரையும் அடித்து துவம்சம் செய்திருந்தான். அப்போதும் படையெடுத்தவர்களை சமாளிக்க முடியாது ட்ரௌசருக்குள் கைவிட்டு பட்டன் போனை அழுத்தவும் அலாரமாக அடித்த சைரன் ஒளியில் அக்கப்பல் அடித்தள்ள முழுக்க காவலர்கள் படை சூழ்ந்து விட்டனர். காவலர்கள் அனைவரும் அடியாட்களை விரட்டி பிடித்தும் கையில் விலங்கை மாட்டி பாதுகாப்பாக தாங்கள் வந்த கப்பலில் சிறை வைத்துவிட்டு பயணிகளை பத்திரப்படுத்தி அனுப்பியதும் அடுத்த இடம் நோக்கி படையாக சென்றதோ அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் மட்டையாகி கிடக்கும் விபச்சார விடுதிகளுக்குத்தான். 30க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு நடுவே ரவுடி போன்ற அடங்காத தோற்றத்தில் வீரேந்திர ரகுபதி வீர நடையிட்டு நடந்து வர அங்கிருந்த பாதிக்கும் மேற்பட்டோர் பயத்தில் அலறி அடித்து ஓட தொடங்கவும் கையில் கிடைத்த அனைவரையும் பிடித்து லத்தியால் கும்மி எடுத்து விட்டனர். அங்கிருந்த மெயின் ஆட்களை கொத்தாக பிடித்த ரகு, டேய் 5 நிமிஷத்துல இங்க தொழில் பண்ற அத்தனை பொண்ணுங்களும் என் முன்னாடி இருக்கணும். காட்டு குரலால் கட்டளையிட ரகுவுக்கு என்ன மரியாதை என்ற தெனாவிட்டு அவர்களின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. இங்க பாரு தம்பி, சும்மா இந்த சீனெல்லாம் இங்க வேண்டாம். இங்க நாங்க காலங்காலமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம். விதவிதமா ரகரகமா எல்லா ஸ்டேட்டு குட்டிகளும் கிடைக்கிற ஒரே இடம் இதான். இது வரைக்கும் நாங்க பார்க்காத போலீஸா ஸ்டேஷனா? நேர்மையான போலீஸ்காரன் கூட ஒரு தரம் குட்டிய பார்த்துட்டா எங்கனக்குள்ளவே சொக்கி கிடப்பான். அப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் எம்மாத்திரம்? இப்படி தூரம் வந்ததுக்கு வேணும்னா ஆளுக்கு எத்தனை குட்டிகளை வேணாலும் சும்மாவே அனுபவிச்சுட்டு பேசாம போங்க. திரும்ப எப்ப வேணாலும் வாங்க. ஆனா எங்க தொழிலுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. முக்கிய தலைவன் ஒருவன் தாமாக முன்வந்து எகத்தாளமாக மொழிய பற்களை கடித்த ரகு பேச்சே இல்லாது அடுத்தடுத்து அவன் முகரையை குத்தி பெயர்க்க பீதி அடைந்த மற்றவர்கள் அவசரமாக ஓடி அங்கிருந்த மொத்த பெண்களையும் அழைத்து வந்தனர். மொத்த மீடியாவும் அங்கு குழுமி இருக்க பச்சக் பச்சக் என்று பிளாஷ் லைட்டின் வெளிச்சம் கண்ணை கூச வைத்தது. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் முக்காடு போட்டு வண்டியில ஏத்துங்க. யார் யாரு என்னென்ன ஊர்னு விசாரிச்சு சேஃபா அவங்க வீட்டுல சேர்த்துருங்க. வீட்டுக்கு போக விருப்பம் இல்லாம உரண்டு பிடிக்கிற பெண்களை கவுன்சிலிங் அனுப்புங்க. முக்கியமா இவங்க யாரும் இனிமே வெளியில வராதபடிக்கு ரிமைண்டர்ல தூக்கி போட்டு உள்ள போடுங்க. ஒவ்வொரு அதிகாரிக்கும் விரலை அசைத்து உத்தரவிட்ட ரகு பத்திரிகையாளர்களின் முக்கிய கேள்விகளுக்கு மட்டும் தேவையான பதிலை கணீரென உரைத்தவனாக மற்ற யார் பதிலையும் எதிர்பாராது அங்குள்ள காரில் ஏறி அமர்ந்தவனை திக் பிரம்மையில் இருந்து மீளாது பார்த்தாள் மிது. துறைமுகம் வந்ததும் மயங்கி இருந்த மிதுவை தூக்கி வந்து காரில் கிடத்திய போதே மயக்கம் தெளிந்து விட்டது மிதுவுக்கு. அங்கிருந்தே நடப்பவற்றை அவளும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். ஆனால் பார்த்து என்ன பிரயோஜனம்? பூடகமான ஊமை காட்சிகள் மட்டும்தான் இதுவரை கண்ணுக்கு தெரிந்தது. இங்க என்னங்க நடக்குது? உங்களுக்கு எப்படி நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு பாம்பே வரைக்கும் வந்தீங்க? எல்லாரும் ஏன் உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. புரியாது கேட்ட மனைவியை மௌனமாக மட்டுமே பார்த்த ரகு
தங்களுக்காக காத்திருந்த ஹெலிகாப்டரில் ஏறி கொண்டான் அவளோடு. மாமா, சாப்பாடு ரெடி, வந்து சாப்பிடுங்க. உரிமையாக அழைத்த யாதவியை விழி நிமிர்த்தி பார்த்த குரு, எனக்கு வேண்டாம் யாதவ், நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்றான் கை கடிகாரத்தை கையில் கட்டியபடி. பசிக்குதுன்னு கேட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் ஆளா பறந்தீங்க, அதுக்குள்ள எங்க மாமா இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க? வந்து சொல்றேன்டி, பத்திரமா இரு, போயிட்டு வரேன். அவசர கதியில் உரைத்தவனாக காரை எடுத்துக்கொண்டு தன் வீடு நோக்கி சென்றிட குழப்பமாக கதவை அடைத்துக் கொண்டாள் யாதவி. வீர் கோபப்படுவானே தவிர உயிரை எடுக்கும் அளவிற்கு செல்ல மாட்டான் என்ற உறுதியில் தானே இத்தனை ஆட்டமும் ஆடுவது எல்லாம். இத்தனை வயசுக்கு பிறகு என்னை எதிர்க்க ஒத்தையில வந்திருக்க பாத்தியா? உன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும் வீரா. அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நெஞ்சில உரம்புல ஆம்பளதாயா நீ. ஆனா ஒண்ணு சொல்லியே ஆகணும், இம்புட்டு தூரம் என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நீ அதே அளவுக்கு என்னை சுத்தி பாதுகாப்பு இருக்குன்னு யோசிக்கல பாத்தியா? அன்னைக்கு வேணும்னா ஊரையும் குடும்பத்தையும் நினைச்சு பயந்து நீ கொடுத்த அடியும் அவமானத்தையும் வாயை மூடிட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல வீரா. எதுக்கும் துணிஞ்சவ இந்த சுப்புலட்சுமி. எம்பட்டு பெரிய அதிகாரி வந்தாலும் சரி, அவனையே மயக்கி கைக்குள்ள போட்டு என் தொழில அமோகமா நடத்த முடியும். முட்டி வரை சேலையை தூக்கி வீர் பக்கம் ஒற்றை காலை ஊனி குனிந்து நின்று அதீத ஆணவத்தோடு பேசிய சுப்புவை நீள் இமைகள் சுருக்கி அமைதியாக பார்த்தான் வீர். என்ன அப்படி பாக்குற? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீ எனக்கு தந்த அவமானத்தை விட 100 மடங்கு உனக்கு திருப்பி தாராதான் இம்புட்டு வருஷமா காத்திருந்தேன். உன்னை நெருங்கிறது சிரமம்னு நினைச்சுதான் உன் வீட்டு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணது. கடைசியில இம்புட்டு வருஷ காத்திருப்புக்கு பலனா நீயே வந்து என்கிட்ட வசமா சிக்கிட்டே வீரா. உன் பொண்ணுங்களை தூக்கினாலே போதும் நீ மொத்தமா உடைஞ்சு போக, அவமானத்துல துடிச்சு போக. அந்த வகையில பார்த்தா என்னோட முதல் வெற்றி உன் மூத்த மக குடும்பத்தோடு செத்து போனது. அதுலயே நீ பாதி ஒரு குலைஞ்சிட்ட. 2வது வெற்றி உன் மருமகளை தூக்குனது. 3வது எதிர்பாராத வெற்றி என்ன தெரியுமா? இம்புடு பிரச்சனைக்கும் காரணமா இருந்த உன்னைய கொல்ல போறது என்று சொல்லி கோர சிரிப்பு சிரிக்க, அம்மா இதையும் சொல்லாம விட்டுட்டியே. இந்த ஆள் மக அந்த வெண்ணிலா, அவளை எனக்கு ஆசராணிய வச்சுக்க பிளான் போட்டு இருந்தோமே, அதையும் சொல்லு. கூடவே இதையெல்லாம் தாங்க முடியாம இவன் பொண்டாட்டி நெஞ்சு வடிச்சு சாவா. இவன் பையன் ஏற்கனவே வேலை வெட்டிக்கு போகாம இந்த ஆளு காசுல சோத்த தின்னுட்டு சுத்தி வரான். இனிமே பொண்டாட்டியும் இல்ல குடும்பமும் இல்லனா அவன் ஒரு பக்கம் பைத்தியமா தெரிவான். மொத்தமா குடும்பமே அக்கு வேற ஆணி வேற நாசமாக போகுது. விக்கியும் அவளோடு இணைந்து எக்காலமிட்டு சிரிக்க வீரின் ரத்த நாளங்கள் மொத்தமும் சீறி எழுந்தன. இருவரையும் கொன்று போடும் வெறியில். இதுவரைக்கும் பொண்ணுங்களை நேக்கா ஏமாத்தி கடத்தி கொண்டு போற வேலையை மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தோம். முதல் முறையா கொலை பண்ண போறோம், அதுவும் உன்ன. காலம் கடந்தாலும் அடுக்கடுக்கான வெற்றி நினைச்சு பார்க்கவே சந்தோஷத்துல புல் அரிக்குது வீரா. கை இரண்டையும் அவன் முகத்துக்கு நேரே காட்டி சீர்த்து கொண்டவளை இத்தனை நேரமும் அமைதியாக கண்ட வீர் இப்போது ஏளனம் வழிய இதழ் கோணி நகைத்தான். நெசந்தான், நிரந்தரம் இல்லாத தற்காலிக வெற்றி. கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் புல் அரிக்கும், வாய் கொழுப்பு அதிகரிக்கும். வீரின் உரைய வைக்கும் கணீர் குரல் அவ்விடமெங்கும் எதிரொலிக்க சுப்பு விக்கி முகம் ஒரு கணம் சுருங்கி மிண்டது. பாருமா இந்த ஆளுக்கு நக்கல, நம்ம கிட்ட வகையா மாட்டியும் எப்படி தில்லா பேசுறான்னு என்ற விக்கியை அசட்டையாக பார்த்த வீர், டே டுபாகூர் மாப்பிள, இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் எனக்கு பேச தெரியாது. இம்புடு நேரம் ஆத்தாளு மௌனும் பேசுனதை கேட்டேன் இல்ல, இனிமே நான் பேசுறேன்டா, மூடிக்கிட்டு கேளு. தொடர் வெற்றி கழிப்புல ஒரே கொண்டாட்டம் தான் போல. 2 மொகரையும் ஜகஜகன்னு மின்னுது. கூடாதே, இந்த மொகரில எரியிற பல்ப இப்ப ஃபியூஸ் போக வைக்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டா? இல்ல இல்ல 2 3 தொடர்ந்து ஷாக் தரேன், கேட்டுட்டு சாவுங்க. மொத விஷயம், நீயும் மவனும் சப்பையான விஷயத்துக்காக என் குடும்பத்துல மோதி நீங்க பண்ற தொழிலை பத்தி நீங்களே துப்பு கொடுத்தது. 2வது விஷயம், 7 வருஷமா செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்க என் மகளும் அவ புருஷனும் உசுரோட இருக்கிறது. சினமேறிய வீரின் முகம் கோரமாக மின்னியதை சுப்பு அதிர்ச்சியோடு காண, தற்போதிருக்கும் காவ்யாவின் நிலையை எண்ணி தந்தையவன் மனமோ கடும் ரணத்தில் சீல் கொப்பளித்த வேதனை கொண்டது. அதுக்குள்ள அதிர்ச்சியானா எப்படி? 3வது விஷயத்தை கேட்டா நெஞ்சு அட்டாக் வந்து செத்து போயிடுவ. என்னன்னு சொல்லட்டா? பம்பாக்கு ஏற்றுமதி பண்ணியே பொண்ணுங்க அம்புடு பேத்தும் பாதுகாப்பா அது வீட்டுல கொண்டு போய் விட்டாச்சு. ஏற்கனவே விடுதலை இறக்குன பொண்ணுங்க முதற்கொண்டு சேஃபா. முக்கியமா என் மருமகளும். ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. எப்படி நம்ம இங்கிலீஷு? என் பேரன் பேத்திங்க கத்து தந்தது. கர்வமாக நகைத்த நகைப்பில் சுப்புவின் முகத்தில் ஈ ஆடவில்லை. இல்ல இல்ல, பொய் சொல்ற. ஆஃப்டர் ஆல் பட்டிக்காடு நீ. உன்னால எப்படி கடல் தாண்டி போய் அந்த பொண்ணுங்களை காப்பாத்த முடியும்? சாக போற பயத்துல ரீல் விடாத வீரா. சுப்பு நம்பாமல் ஏளனம் செய்தாலும் விக்கிக்கு கண்காட்டி பம்பாய்க்கு போன் போட்டு விசாரிக்க சொன்னாள். ரீலா?
ஓரையில அந்த பலவன நேரமாச்சு கண்ணு. இந்த பட்டி காட்டானுக்கு கடல் தாண்டி போக தெரியாதுதான். ஆனா இந்த பட்டி காட்டான் பெத்த சிங்க குட்டியை குறைச்சு எடை ஓட்டிட்டியம்மா என்றதும் சுப்பு பேய் அறைந்தது போல விழிக்க, எப்படி எப்படி எம்புட்டு பெரிய அதிகாரி வந்தாலும் மைக்கு கைக்குள்ள போட்டுப்பியா? அந்த அதிகாரிகளுக்கே அதிகாரியா எவனாலையும் அசைக்க முடியாத ஒருத்தன் வந்தா என்ன செய்ய முடியும் உன்னால? அடுத்தடுத்து கர்வம் பொங்க வீர் சொன்னதை கேட்டு தேக நடுக்கம் கொண்டு வியர்வையில் முக்குளித்து நின்றாள் சுப்பு. அம்மா, எல்லாமே போச்சுமா. நம்ம ஆளுங்களை எல்லாம் போலீஸ் புடிச்சு எல்லா பொண்ணுங்களையும் சேஃப்டி பண்ணிட்டானுங்களாம். விக்கி அதிர்ச்சியாக உரைத்த போது குறுஞ்செய்தியில் வந்த செய்தி கண்டு ஆடி போனான் விக்கி. டே விக்கி, என்னடா லூசு போல உளற? முக்கியமா பேசிட்டு இருக்கும் போது அப்படி போன்ல என்னத்த பாக்குற? சுப்பு ஓடி வந்து அவன் போனை எட்டி பார்த்து எச்சில் விழுங்கினாள். அது மட்டுமல்ல, இங்கு மது, மிது, நிலா, யாதவி கூட அச்செய்தி பார்த்து திகைப்பிலும் பெருமையிலும் பூரித்து போக மொத்த தமிழ்நாடும் அவன் புகழை போற்றும் போது சுப்புவின் வீட்டுக்குள் புயலாக நுழைந்து காரில் இருந்து கம்பீரமாக இறங்கி வந்த ரகுவை கண்டு சுப்பு விக்கி இருவரும் திகைத்து நிற்க வீர் முகத்தில் கர்வம் விழுந்தது. என்னப்பா, நான் வர்ற வரைக்கும் பேச்சு துணைக்கு நல்ல கம்பெனி கொடுத்துச்சா இந்த 2 டம்மி பீஸும்? தந்தையை கட்டி போட்ட கையை வெட்டி எரியும் கோபத்தோடு மழித்த தாடியும் ட்ரிம் செய்த மீசையும் என சீராக வெட்டிய கருஞ்சிகையோடு டிப் டாப்பாக உடுத்திய ஃபார்மல் பேண்ட் சட்டையில் ஷூ கால் அதர நடந்து வந்தான் ரகு. அதெல்லாம் பங்கம் பண்ணியாச்சு கண்ணா. அப்புறம் என்னப்பா, மருமகன் நல்லா இருக்காதானே என்ற தகப்பனின் கண்களோ மகனின் வசீகரிக்கும் தோற்றத்தை ரசித்து பார்த்தது. அவளுக்கு என்னப்பா, சோத்த பார்த்ததும் புருஷனை மறந்துட்டா. இந்நேரம் அம்மா செஞ்ச பிரியாணி முக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பா. தூங்கட்டும், பாவம் புள்ள களைச்சு போயிருக்கும். ஆமா, போன காரியமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா கண்ணா? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் சிறப்பான சம்பவம் பண்ணியாச்சுப்பா. நானும் நல்லா இருக்கேன். இதோ மீதி இருக்க இந்த சொச்சத்தையும் அடியோட தீர்த்து கட்டிட்டா வேலை முடிஞ்சு. ஏதோ பிக்னிக் வந்தது போல இருவரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்க தந்தையும் மகனும் ஒன்றுமே தெரியாத பட்டிக்காட்டான் போல நாடகமாடி தங்களை முட்டாளாக்கி ஆத்திரத்தில் பற்களை கடித்தனர். யோ வீரா, அப்பனும் மகனும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இம்புட்னால நடிச்சிருக்கீங்கல்ல. எப்படி நாங்க மாட்ட போறது உறுதி ஆயிடுச்சு. உன் மகன் எங்களை சும்மா விட மாட்டான். மாற்றதான் மாற்றோம். அப்பா மகன் 2 பேத்தையும் கொலை பண்ணிட்டு அந்த ஒரு நிம்மதியோட மாற்றோம். டே விக்கி, அம்மா சொல்றேன், போடுறா அவனுங்களை. ஏமாற்றம் அடைந்த கோபத்தில் சொர்ணாக்கா கத்த அவள் சொல்கேட்டு ஆடிய தலையாட்டி பொம்மையோ முதுகில் சேஃப்டிக்கு சொருகி இருந்த துப்பாக்கியினை உருவி முதலில் ரகு நெஞ்சில் குறி வைத்து சுடவும் சட்டென பக்கவாட்டில் நகர்ந்த ரகு தன் துப்பாக்கியை எடுத்து விக்கியின் நெற்று போட்டில் சுட்டு இருந்தான். ஏழையாக வளர்ந்தாலும் பணக்காரனாக வளர்ந்தாலும் வளர்ப்பு ஒன்றே அவன் எதிர்காலத்தை நியமித்து சிறப்பிக்க உதவும். இவன் பிறப்புதான் தொண்டைக்கவும் வருத்தம் என்றால் வளர்த்தவளாவது நன்றாக வளர்த்திருக்கலாம். தன் சுயநலத்திற்காக விக்கியின் உயிரை காவு வாங்கிவிட்டாள் சுப்பு. வேசி கூட கடவுளாக போற்றப்படுபவள்தான். இவளோ கண்ணகியாக கூட வாழ்ந்திருக்க வேண்டாம். மனிதாபிமானமுள்ள பெண்ணாக வாழ்ந்திருந்தாலே அத்தனை சிறு பெண்களின் கண்ணீரை வீணடித்திருக்க மாட்டாள். இல்ல, உயிர் போகும் அளவிற்கு கத்திய சுப்புவுக்கு தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமே இல்லை. இரத்த வெள்ளத்தில் கிடந்த விக்கியின் கையில் இருந்த துப்பாக்கியினை உருவி ஆவேசம் கொண்டவளாக வீரை சுடப்போக பொட் பொட் என்று தொடர்ந்து கேட்ட துப்பாக்கி சத்தத்தில் சுப்புவே ரகுவின் துப்பாக்கிக்கு இரையாகி இருந்தாள். என்னடா இது, பொட்டு பொட்டுன்னு சுட்டுப்புட்ட? துப்பாக்கி சூட்டை நேரில் பார்த்து வாய் விழுந்த தந்தையை கண்டு புன்னகைத்த ரகு, சாக போறது கிட்ட இன்னும் ஒரு 2 பக்கத்துக்கு பஞ்சு பேச எனக்கு டைம் இல்லப்பா. ஆல்ரெடி நீயே நிறைய பேசியிருப்ப, அதுவே போதும். கேலியாக சொன்ன மகனை அன்பாக முறைத்த தகப்பனை இறுக்கமாக கட்டி கொண்டவனாக, படிப்பும் அதிகாரமும் இல்லாததால அன்னைக்கு உன்னால இதுங்களை போல ஆட்களை கொல்ல முடியாம போச்சேன்னு வருத்தப்பட்டியப்பா. இன்னைக்கு உன் இடத்துல இருந்து இந்த நாய்களை கொன்னுட்டேன். உன் ஆசைப்படி இந்த மதுரைக்கே கலெக்டர் ஆகி சந்தோஷமா உனக்கு என்ற மகனை பெருமை மிக்க அன்னார்ந்து பார்த்த தந்தைக்கு இதைவிட மேலான பெரும் மகிழ்ச்சி கிட்டி விடுமா என்ன? தன்னை மீறி ஆனந்த கண்ணீர் மகன் கையில் சொட்டு விழ எம்பி அவன் நெற்றியில் ஆசை முத்தம் வைத்தான் வீர். அத்தியாயம் 35. பரபரப்பு செய்தி. பல நாடுகளில் இருந்து கடத்தி வந்த பெண்களை கட்டாயமாக பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்த முக்கிய குற்றவாளிகள் கைது. 500க்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்களை மீட்டு அவர்களது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இணைத்தார் மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு வீரேந்திர ரகுபதி. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணின் பெற்றோர்களும் கண்ணீர் மல்க நன்றி. டிவி, இன்டர்நெட் என மொத்த பேச்சும் இவனை பற்றியதுதான். சார், இத்தனை பெண்களை காத்து அவங்க குடும்பத்தோடு சேர்த்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சார், இத்தனை குற்றவாளிகளையும் கூண்டோட பிடிக்கத்தான் இவ்வளவு நாளா நீங்க உங்க பதவியில அமராம வைராகியமா இருந்தீங்களாமே, உண்மைதானா?
இந்த ஆபரேஷனை சக்சஸ் பண்ண எவ்வளவு மாசமா சார் உங்க டீமுக்கு ட்ரெயின் பண்ணீங்க? இதனால நீங்க சந்திச்ச சவால்கள் என்னென்ன? பத்திரிகையாளர்களின் தொடர் கேள்விகளை கவனமாக உள்வாங்கிக் கொண்ட ரகு, பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க குடும்பத்தோட சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம். ஒரு மாவட்ட ஆட்சியர்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதா முதற்கட்ட முக்கிய பங்கு. அந்த வகையில பார்த்தா பெண்களுக்கு எதிரான பலதரப்பட்ட குற்றங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதையெல்லாம் தீவிரமா தடுக்க என்னென்ன வழியோ என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்வேன். பதவியில் அமராததுக்கு காரணம் என் தனிப்பட்ட சில விஷயங்களும் அடங்கி இருக்கு. அதனால கொஞ்ச நாள் என்னை வெளி உலகத்துக்கு காட்ட விருப்பம் இல்லாம தனிப்பட்ட முறையில என்னோட பணிகளை தடையில்லாம செஞ்சுட்டு இருந்தேன். குற்றங்களையும் குற்றவாளிகளையும் கண்டறிஞ்சு சரியான நேரத்துல அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறது நிதானமும் நுண்ணறிவும் தான் ரொம்ப அவசியம். உடல் வலிமை மன வலிமை உள்ள ஆட்களை தேர்வு செஞ்சு கமிஷனர் தங்கவேல் தலைமையில தனி டீமா அமைச்சு சந்தேகம் உள்ள இடங்களுக்கு அனுப்பி வச்சேன். அவங்களும் அவங்க வேலையை சிறப்பா செஞ்சாங்க. நிறுத்தி நிதானமாக பதிலளித்த பேட்டியினை கண்டு குடும்பமே பூரித்து நிற்க மிது மனம் மட்டும் ஏதேதோ எண்ணி பரிதவிப்பில் திணறி கொண்டிருந்தது. ஏயா ரகு, என்னதான் நீ கலெக்டரா இருந்தாலும் உனக்கு தான் ஷூட்டிங் ஆர்டர் இல்லையே. மேலிடத்துக்கு தெரிஞ்சா உனக்கு ஏதாவது சிக்கல் வரப்போகுது. பொறுப்பான உயர்ந்த பதவியில இருந்தும் எத்தனையோ பேர் எம்புட்டு காண்டி பெரிய பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டு சட்டத்தின் முன்னால மூடி மறைக்கும் போது பல பொண்ணுங்க மானத்தை காக்கவும் அவங்க குடும்ப சந்தோஷத்துக்காகவும் நான் இந்த தப்ப மூடி மறைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா என்ற மகனை சிறு புன்னகையோடு பார்த்தான் வீர். செய்த தவறை தடயமின்றி அழைத்துவிட்டு தந்தையும் மகனுமாக சென்ற இடமோ மனநல காப்பகம். இத்தனை நாட்களும் வீட்டிற்கு வராதிருந்த அண்ணன் திடீரென வந்ததும் இல்லாது தன்னை வேறு முறைத்து பார்த்திருக்கிறானே, என்ன விஷயமாக இருக்கும் என்ற யோசனையோடு அமர்ந்திருந்த பாலகுருவின் முக பாவனைகளை அக்கு வேறாக படித்தானோ சிவகுரு. அப்புறம் என்ன பண்ண போறது ஐடியா பாலா? தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் கேட்ட அண்ணனை புரியாமல் நோக்கினான். என்ன நீ சொல்ற? இல்ல, என் கையெழுத்து இல்லாம என் அக்கௌண்ட்ல இருந்து 15 லட்சம் டெபிட் ஆயிருக்கு. 5 உன் குழந்தைய அபார்ட் பண்ணி அந்த பொண்ணு வாயை மூட கொடுத்துட்ட. மீது 10 வச்சிருக்கே, அதான் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். அலட்டாமல் கேட்டவனை அதிர்ந்த விழிகளோடு பார்த்தான் பாலகுரு. என்னடா பாக்குற, பதில் சொல்லு. நிதானமாக கேட்டாலும் சிவகுரு மனதில் பிரளயமே வெடித்து கொண்டிருந்தது. அண்ணா, அது அந்த பொண்ணுதான் என்ன எனும்போதே பிரளயமெல்லாம் ஒன்று திரண்டு அவன் கன்னத்தில் இடியாக இறங்கி இருந்தான் அடியை. சீ, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஜென்மம். பண்றது பூராவும் பொறுக்கித்தனம். ஆனா மூஞ்சிய மட்டும் ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு பொண்ணுங்களை தேடி தேடி ஏமாத்த வேண்டியது எப்படா மனசு வந்தது? அப்படி ஒரு பாவத்தை பண்ண? கொதித்து போன குரு தம்பி எனும் பாராது மேலும் அடித்து விளக்க, வந்ததும் வராததுமா புள்ள எதுக்கு அடிக்கிற குரு? சிவகுரு வந்திருக்கும் செய்தி அறிந்து அவசரமாக வந்த ஆறுமுகம் கண்ணில் வழிந்த காட்சிதான் இது. பதறி வந்து தடுக்க முயன்றவரை ஒரே பார்வையில் அடக்கி இருந்தான் சிவகுரு. போதும் சித்தப்பா, இவனுக்காக இதனால வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணி கெடுத்ததெல்லாம் போதும். அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சதுனாலதான் இத்தனை நாளா நீங்க பண்ண தவறுகளையும் சேர்த்து பொறுத்து போனது காரணம். இதுக்கு மேலேயும் உங்களை நம்ப நான் தயாரா இல்ல. இவங்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்சம் ஒதுங்கியே நில்லுங்க. சின்ன வார்த்தையை கூட அவரை எதிர்த்து பேசிடாதவன் என்று இத்தனை கோபம் காட்டி ஒதுங்கி நிற்க சொன்னதில் பேச்சின்றி திகைத்து நின்றார் ஆறுமுகம். நடுங்கிய பாலகுரு அண்ணனிடம் வசமாக மாட்டிக்கொண்ட அதிர்ச்சியில் பதில் அளிக்க முடியாத நிலையில் நிற்க, சத்தம் கேட்டு வந்த ராஜேஸ்வரியோ மூத்த மகனின் கோபம் புரியாமல் அங்கிருந்து அனைவரையும் பார்த்தவராக, என்னாச்சு குரு, நீயே கோபப்படுற அளவுக்கு என்ன பண்ண அவன்? இளைய மகனின் திருட்டு மொழியை கவனித்தபடியே கேட்டார். இந்த நாய் சரியான பொம்பளை பொறிக்குமா? தம்பி தம்பின்னு எப்படியெல்லாம் இவனுக்காக உருகி இருப்பேன், என்னென்ன செஞ்சிருப்பேன். ஆனா இந்த எருமை என்னென்ன கேடுகிட்ட வேலையில பாத்திருக்கான் தெரியுமா? கோபம் தீராது சிவகுரு ஓங்கி அறைய, அண்ணா பிளீஸ் அடிக்காத, வலிக்குது. கன்னத்தில் கை வைத்து தேம்பி அலறியவனை கேவலமாக பார்த்தான். எனக்கும் இவன் போக்கு சரியில்லையோன்னு சந்தேகம் இருந்துச்சு குரு. ஒரு நாள் நீயும் வெளியூர் போயிட்ட, நானும் சிவராத்திரி பூஜைக்கு போயிட்டேன். ஆனா துரதிருஷ்டவசமா எனக்கு அன்னைக்கு உடம்புக்கு முடியாம ஆயிட்டதால கோவிலுக்கு போன சில மணி நேரத்திலேயே வீட்டுக்கு வர நிலைமை ஆயிடுச்சு. ராத்திரி 2 மணிக்கு வீட்டு வாசல்ல பொண்ணு போடுற செருப்பு இருக்கு. என்னடா இதுன்னு யோசனையா இவன் அறைய கடந்து போனா கண்ட சத்தம் கருமம். ஒரு பெத்தவ வாயால எப்படி சொல்ல? காலையில விடிஞ்சதும் என்னடா இதுன்னு கேட்டா லவ்வர்மான்னு சொன்னா. ஆனா என் மனசுதான் அதை ஏத்துக்கல. அப்போதுல இருந்து இவனை கண்டாலே ஏதாவது தப்பு பண்றானோன்னு பதட்டமாவே இருக்கு. ஆனா நீ இந்த அளவுக்கு கோவப்படுறத பார்த்தா என்னவோ பெருசா தப்பு பண்ணிருக்கான் போலயே. தாயுள்ளம் தவித்து கேட்க தம்பியை தீயாக முறைத்தான் சிவகுரு. இவன் நல்லாத்தாமா இருந்தான். தோ நிக்கிறாரே இவர்தான் இவனுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து இஷ்டத்துக்கும் கெடுத்து விட்டது. வீட்டுக்கு கடைசி பையன், அப்பா சாயல உரைச்சு வச்சிருக்கான். அவன் கேட்கறது பேசுறது எல்லாத்துக்கும் மண்டையாட்டி வாங்கி கொடுத்தாரு.
பாதை தவறின போதும் சின்ன பையன் வாலிப வயசு சந்தோஷமா வாழட்டும்னு பண்ற தப்பு பூராத்தையும் கண்டும் காணாம விட்டதும் இல்லாம என்கிட்ட இருந்து எடுக்கிற பணத்தை எல்லாம் இவன் கேட்க கேட்க கொடுத்து அவனை உசுப்பேத்தி விட்டுருக்காருமா. இந்த நாயு பணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணி தம்மு பொண்ணுன்னு விதவிதமா வாழ்ந்திருக்கான். சரி, இது அவன் வாழ்க்கை, அவன் இஷ்டம்னு கூட விட்டுறலாம். ஆனா இந்த புறம்போக்கு என்ன வேலை பார்த்திருக்கான் தெரியுமா? நர நரவென பற்களை கடித்த குரு மீண்டும் துளிர்த்த ஆத்திரத்தோடு பாலாவை அடிக்க ராஜேஸ்வரியின் வேதனை பார்வையில் ஆறுமுகம் தலை குனிந்து நின்றார். திருவிழாவுக்கு போன இடத்துல என்னடா பண்ணி வச்ச? அத நீயே ஒழுங்கா உன் வாயால சொல்லு. கொத்தாக அவன் சட்டையை பற்றி உலுக்கியதில் எப்போதுமே அண்ணன் மீது மரியாதை கொண்டவன் நடந்ததை சொல்லலானான். என்னதான் நான் பொண்ணு தனின்னு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில உல்லாசமா இருந்தாலும் எந்த பொண்ணையும் விருப்பம் இல்லாம தொட்டதில்லண்ணா. திருவிழாவுக்கு போன இடத்துல பாட்டி வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு மேல சின்னதா அட்ராக்ஷன் உண்டாச்சு. தாவணி பாவாடையில பட்டாம்பூச்சி போல சுத்தி வந்தவள சும்மா விளையாட்டுக்கா பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டேன். அதுக்கு என் கண்ணத்திலே அரைஞ்சு என்னை கண்டு மெனிக்கு பேசிட்டு போயிட்டா. அது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சுண்ணா. நைட்டு நல்ல போதையில அவ ரூமுக்கு போனேன். அந்த பொண்ணு இருந்தா. அவ அழகு என் கண்ணை மறைச்சிருச்சுனே. அதற்கு மேல் சொல்ல முடியாமல் திணறலாக தலை குனிந்தவன் நெஞ்சு சட்டையனை ஆவேசமாக கசக்கி, உன்னை அடிச்சதுக்காக அந்த பொண்ணு பழி வாங்கியிருக்க, அப்படித்தானே? சிவகுரு சரியாக கேட்டதும் அவமானத்தில் வெட்கி நின்றான் பாலகுரு. மிது பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்திருக்கு. ஆனா வீட்டுல சத்தமே இல்லாம இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பஞ்சாயத்து நடந்திருக்கு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ரகு இவனை லேச தட்டி விட்டு விளையாட்டு காட்டியிருக்கான். தீர விசாரிச்சு பார்த்ததுலதான் இந்த நாயோட சுயரூபமே எனக்கு தெரிய வந்தது. ஆனா இவன் தப்ப எப்படி நியாயப்படுத்த முடியும்? இப்ப நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தெளிவுக்கு வந்த பிறகு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா இவனை கட்டி வைக்கலாம். இல்லாட்டி அந்த பொண்ணுக்கு இவன் இழைச்ச துரோகத்துக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தரலான்னு நினைச்சுதான் இத்தனை நாளா இந்த அளவுக்கு சேர்த்து பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு செக்கு வச்சு விலகி இருக்க முடிவு பண்ணது. ஆனா இவனால கர்ப்பமான பொண்ணு இவனை தேடி வந்து நியாயம் கேட்டிருக்கா. நியாயம் கேட்க வந்த பொண்ணை மிரட்டி உருட்டி அந்த கர்ப்பத்தை கலைக்க சொல்லி 5 லட்சத்தை அவ முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு வந்திருக்காமா இந்த ஃப்ராடு. சிவகுரு சொன்னதை கேட்ட ராஜேஸ்வரி நெஞ்சில் கை வைத்து உறைந்து போக, அட பாவி, இந்த பாவத்தை பண்ணதான் அன்னைக்கு அவசரமா என்கிட்ட பணத்தை கேட்டியா? உள்ளுக்குள் குமைந்த ஆறுமுகத்துக்கு கூட அவன் செயல் கோபத்தையே அதிகரித்திருந்தது. சிவகுருவை அவருக்கு பிடிக்கும் தான். ஆனால் அவனை விட தனது அண்ணனின் மற்றொரு நகலான பாலகுரு மீது கோடி பாசத்தை வைத்திருக்கிறார் ஆறுமுகம். அவனுக்காக எத்தனையோ தவறுகளை மூடி மறைத்ததும் இருக்கிறார். குரு சொன்னது போல பணத்தை வாரி இறைத்தும் இருக்கிறார். ஆனால் இந்த அளவிற்கு ஒரு பாவச் செயலை செய்திருப்பான் என்று கனவிலும் எண்ணவில்லை அவர். கூனி குறுகிய நிலையில் நின்றவனை அனைவருமே துச்சமாக பார்த்தனர். ஆனா அண்ணே, நானாவது அந்த பொண்ணை தெரியாம தான் தொட்டேன். ஆனா அந்த ரகு ஒரு கலெக்டரா இருந்துகிட்டே மிதுகிட்ட அத்துமீறி இருக்கான். என்னையும் கொல்ல பார்த்திருக்கான். இதுக்கெல்லாம் எந்த தண்டனையுமே இல்லையா? உள்ளுக்குள் கனன்ற வன்மத்தோடு கேட்டவனை மூச்சு வாங்க முறைத்தான் குரு. உனக்கு ஒரு கண்ணு போனா எதிர்க்கு 2 கண்ணும் போகணும் இல்ல? பெரிய யோகியம் போல அவனை நடுவுல இருக்காதரா. அன்னைக்கு மட்டும் ரகு அங்க போகலன்னா இன்னைக்கு மிதுவோட நிலைமையே மோசமாயிருக்கும். அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. ஆனா ரகு அங்க தப்பான இன்டென்ஷனோட போகல. மிதுவை கடத்த போறத அவனுக்கு முன்னவே நியூஸ் போயிருக்கு. தன் குடும்பத்துக்கிட்ட இருந்த அக்காவை பிரிச்ச நிரஞ்சன் மேல அவனுக்கு கோபம் இருந்த போதும் அவளை பாதுகாக்க போயிருக்கான். ஆனா எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாச்சுன்னு எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும்தான் ஒத்துக்கணும். மிதுவுக்கு என்ன நடந்திருந்தாலும் அவளை ஊருக்கு முன்னாடி அடுத்தவனோட சம்மந்தப்படுத்தி தலகுனிய வைக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அவ்வளவு பெரிய பழைய தானே முன் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கான். உன்ன மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணி தப்ப மூடி மறைக்கிறவனுக்கு முன்னாடி தன் தப்பே செய்யலனாலும் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்ட அவன் எவ்வளவோ தேவல. இதுக்கு மேல உனக்கு விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்ல பாலா. உன்னால பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? தீவிரமாக கேட்டவனுக்கு பதில் சொல்ல முடியாது விழுத்து நின்றான் பாலகுரு. மனநல காப்பகம், இயற்கை சூழல் கொண்ட புத்துணர்ச்சி அளிக்கும் இடம் அது. கூரை போன்ற அமைப்பில் தனி இல்லம். சிறியதாக இருந்தாலும் சுத்தமாக இருந்தது அக்குடிசை. உள்ளே மண் சுவற்றினை வெறித்த வண்ணம் பித்து குளித்து அமர்ந்திருந்தாள் காவ்யா. சிறிய கிண்ணத்தில் மிதமான சூட்டில் சாதத்தை பிசைந்து 10 பருக்கை சேர்ந்தால் போல ஒரு வாய் உணவை எடுத்து அவள் வாய்க்குள் ஊட்டிய கணவன் முகத்தில் தூ என துப்பி இருந்தாள் எச்சிலோடு. தினமும் நடப்பவைதான். உணவு ஊட்ட மட்டுமல்ல, குளிக்க வைக்க, தலை சீவ, உடை மாற்ற என ஒவ்வொன்றிற்கும் திணறிட வேண்டும் அவளிடம். முதலில் இருந்த காவ்யா என்றால் இவனை குழந்தை போல கவனித்திருப்பாள். ஆனால் இப்போது இருப்பவளோ சுயமிழந்த குழந்தையாகி போக உடையவன் அன்றோ மனதளவில் பாதிப்பு அடைந்து போனான். என்னடா, சாப்பாடு பிடிக்கலையா? வேற சாதம் கொண்டு வருவா? அவள் துப்பிய சாதத்தை துண்டால் துடைத்தபடி மென்மையில் உருகினான் நிரஞ்சன். எப்போதும் போல பதில் இல்லை. கண்ணில் படுபவற்றை வெறித்து பார்த்தாள் காவ்யா.
இவன் மீண்டும் அவளுக்கு ஊட்ட அவள் துப்ப என்றிருந்தாலும் ஏதேதோ செய்து அந்த சாதத்தை ஊட்டி முடித்து நிமிர அனைத்தையும் வேதனையாக பார்த்தவாறு நின்றிருந்தனர் வீரும் ரகுவும். இருவரையும் கண்டதும் சின்ன தலையசைப்பு கொடுத்து எழுந்து நின்ற நிரஞ்சனை முறைத்தபடியே உள்ளே வந்தான் ரகு.